ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில அந்த லேம்ப் போஸ்ட் பிக்சரை வச்சு அப்படி என்னதான் ரிலேஷன்ஷிப்புங்கிற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொஸ்டின் எழுப்பவும் ஹீரோயின் அவ்வளவு ஹீரோவும் டேட் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பா. அதோட இதெல்லாம் ஸ்டாப் ஆகும்னு பார்த்தா இவ அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸை மைண்ட்ல வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி இருந்திருப்பா. அவனுக்கு ஏன் இவன் இந்த மாதிரி திடீர்னு கேட்கறான்னு புரியல. ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையா இருந்திருப்பாள்ல, அவளை வீட்டுக்கு கூட்டு வந்த ஹீரோ வெளியில ரிப்போர்ட்டர்ஸ் அது போக நான் ஆபீஸ் கிளம்பினதுக்கு அப்புறமா யாரும் உனக்கு கண்காணிக்கலன்னு தெரிஞ்சுட்டு வெளியில போனா போதுன்னு இருந்திருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அவனோட அபிஷியல் டியூட்டிஸ் எல்லாம் ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்க மாதிரியும், இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோட ஆபீஸ் ரூம்ல என்ன பண்றேன்னே தெரியாம அங்க உள்ள சேர்ல உட்காந்துட்டு டேபிள் மேல காலை தூக்கி போட்டு எவ்வளவு நேரம் இப்படியே சும்மாவே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப திடீர்னு யாரோ அந்த ரூம் கதவு திறக்கிற சவுண்டு கேட்கவும் ஓடி போய் டேபிளுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறா. ஆனா வந்தது மான்சே தான். அவனுக்கு ஸ்கூலுக்கு போற டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கலான்னு தான் வந்திருக்கான். அவனும் டேபிள் பின்னாடி தான் வந்து ஒளியறதுக்கு இடம் தேட அங்க ஹீரோயினையும் ஒண்ணு மீட் பண்ணிக்கிறாங்க. நானும் அங்க வந்து பார்த்துட்டு சரி யார் இல்லையாட்டிருக்குன்னு திரும்பி போயிடுறாங்க. ஆண்டி நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நானா இதோ இந்த டேபிள் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக வந்தேன். பொய் சொல்லாதீங்க, எங்க அப்பா பாக்குறதுக்கு தானே வந்தீங்க? இல்லையே, டேபிள் கிளீன் பண்றதுக்கு தான் வந்தேன். கிளீன் பண்ணிட்டு இதோ கிளம்பிட்டேங்க. கிளம்புறீங்களா? அப்போ இனிமே நோ ஃபன். இது என்ன ஃபனுக்கான டைமா? நீ ஸ்கூல் போற டைம் தானே? ஸ்கூல் தான் டெய்லியும் போறேனே, அது ரொம்ப போர் அடிக்குது. நீங்களும் போயிட்டீங்கன்னா இன்னும் போர் அடிக்கும். ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் என்ன போர் அடிக்காம பாத்துக்க தெரியல. பாவம் வந்து நீங்க மட்டும் என்ன பண்ண முடியும்? கிளம்புங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நாடகத்தை போட மான்சே அப்படின்னு ஹீரோயின் இறக்கமா பேச அப்படியே மான்சேயோட மூஞ்சிக்கு ஒரு போக்கஸ் வைப்பாங்க பாருங்க. அந்த பையன் போட்ட சிம்பதி டிராமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது சிரிக்குது அழகா. சரி வா நம்ம ஏதாச்சும் ஃபன்னா பண்ணலாம். ஒரு ரூம் எங்கன்னு கேட்க அவனும் ஒரு ரூம் கூட்டிட்டு வந்து சில பேப்பர்ஸ் நோட் புக் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். எதுக்கு? உங்களுக்கு பேப்பர் கார்ட்ஸ் எல்லாம் செய்ய தெரியுமா? தெரியும் சொல்லிட்டு இவ அதுல தவளை செய்ய சொல்லி கொடுக்க அவனும் அதே மாதிரி செஞ்சு பாக்குறான். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வரல. இவ தவளை செய்ய செய்ய அவன் கண்ணெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் அந்த ரூம் எல்லாம் சுத்தி பாக்குறா. இது மான்சே ரூம் மாதிரியே இல்ல. அதுவும் அங்க ஒர்க் பண்றதுக்கு சேரு ரொம்ப நீட்டா, அதுவும் பெரிய ரூமா இருக்கு. கண்டிப்பா இது குழந்தைங்க தங்குற ரூமே கிடையாதுன்னு இவ ஜட்ஜ் பண்ணி இது உங்க அப்பா ரூமான்னு கேட்க ஆமா, என் ரூமுக்கு போனா நானே உடனே தேடி பிடிச்சி வந்துருவாங்க. எங்க அப்பா ரூமுக்குன்னா அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா யார பார்த்தாலும் இரிட்டேட் ஆவாரு. அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே எழுந்துச்சு அந்த ரூமை சுத்தி பாக்குறா. அங்க உள்ள அவனோட டேபிள் சேரை பார்க்கும்போது அவன் அங்க உட்காந்து வேலை செய்யற மாதிரி இவ கற்பனை பண்ணிக்கிறா. அங்குள்ள பெட்டை பார்க்கும்போது அதுல அவன் ரிலாக்ஸா உட்காந்து புக்கு படிக்கிற மாதிரி யோசிச்சுக்கிறா. அடுத்து அங்குள்ள வார்ட்ரோப்பை பார்க்கும்போது அவன் ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், அப்படியே அது பக்கத்துல இருக்கிற பாத்ரூமை திறக்கவும் அங்க அவன் குளிச்சுட்டு இப்படி திரும்பி இவளை கண்ணடிக்கிற மாதிரி யோசிக்க என்ன இமேஜினேஷன் ரொம்ப வைல்டா போயிட்டு இருக்குன்னு அவ தலையில அவளே தட்டிக்கிட்டு மான்சே பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறா. என் மான்சே நீ இப்படிதான் அடிக்கடி ஸ்கூல் போக மாட்டியாங்க? எனக்கு போர் அடிக்க போது போக மாட்டேன். சரி நீங்க ரொம்ப கேள்வி கேட்காதீங்க எங்க அப்பா மாதிரி. எனக்கு பசிக்குது, போய் பிரெட் எடுத்துட்டு வாங்க. நீ இன்னுமா காலையில் சாப்பாடு சாப்பிடல? இல்லையே, காலையில எழுந்ததும் ஒரு டைம் சாப்பிட்டேன், ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டைம் சாப்பிட்டேன், இப்பவும் பசிக்குது அப்படின்ட்டு அவன் அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காந்து மான்சே உனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதா? ஆமா. அப்ப அது பேர் பசி இல்ல. பசி இல்லைன்னா வேற என்ன? அது வந்து நீ லோன்லியா ஃபீல் பண்ற. ஏன்னா எனக்கும் அம்மா கிடையாது, எங்க அப்பா மட்டும்தான். அவர் என்ன வீட்டுல விட்டுட்டு போயிடுவாரா, அப்பா திரும்பி வர வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகுமா. அப்பெல்லாம் நான் பசிக்குதுன்னு நினைச்சிட்டு ஏதாச்சும் ஒன்னு எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். அதே மாதிரிதான் எனக்கும். போங்க போய் பிரெட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல இல்ல இது பிரெட் சாப்பிட்டா சரியாகாது, வேற என்ன பண்ணா சரியாகும் அப்படிங்கவும் நீ ஆன்டி பக்கத்துல இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவான்னு அவனை ஹக் பண்ணிட்டு இதுதான் தேவைங்க. மான்சேக்கு அது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும். இவ இன்னும் கொஞ்சம் டைட்டா ஹக் பண்ணிட்டு இப்ப பசி போயிருச்சாங்க? இல்லையே, பசி போன மாதிரி தெரியல, நீங்க எதுக்கும் இன்னொரு பிரெட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல பொய் சொல்லாத, பொய் தானே சொல்ற அப்படின்னு இவ கேட்க இல்ல இல்ல நான் உண்மைதான் சொல்றேன்னு அவளை இன்னமும் ஹக் பண்ணிட்டு பிரெட் கேட்டுட்டே இருக்கான். அதுல ரெண்டு பேரும் விளையாட்டாயிரு சிரிக்க ஆரம்பிக்கவும் சவுண்ட் கேட்டு நானி அங்க வந்துடுறாங்க. மான்சே நீ இங்கேயா இருக்க அப்படின்ட்டு ஹீரோனை பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்னா நேத்துக்கு நைட்டு அவ குடி போதையில இந்த வீட்டுக்குள்ள வந்ததை பார்த்துருந்துருப்பாங்க. இன்னைக்கு காலையிலேயே அவ சாரோட ரூமுக்குள்ள இருக்கிறது வயசானவங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. என்னமோ இந்த பொண்ணு சாரோட பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தான் அவர் 3 குழந்தைங்களுக்கு அப்பா, இவளை விட 10 வயசு பெரியவங்கன்னு தெரிஞ்சிருந்தும் பின்தொடர்ந்து வரதா தப்பா நினைச்சுக்கிறாங்க. அதனால எங்க மான்சே அவ கூட இருந்தா கெட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு அவ்வளவு ஃபோர்ஸா அவனை இழுத்துட்டு போக அவன் என்னன்னா என்ன விடுங்க நான் ஆன்டி கிட்ட தான் இருப்பேன்னு அடம் பிடிக்க இந்த வீட்டுல இருக்கிற சின்ன பையன்ல இருந்து பெரியவன் வரைக்கும் எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கான்னு அவங்க வாய்க்கிலேயே முணங்கிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு நல்ல வேலை அவங்க பேசினதெல்லாம் கேட்கல, மான்சே அழுதுட்டு இருக்கிறது மட்டும் கேக்குது. இருந்தாலும் அவளால பண்றதுக்கு எதுவும் இல்ல. அவ ஜஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் தானே, சோ கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சு. அப்பதான் அவளோட பேக காணுமேன்னு பார்த்துட்டு நேத்துக்கு நைட்டு தங்கியிருந்த ரூமுக்கு பேக் எடுக்கலான்னு போக அங்க ஒருத்தன் அந்த ரூம்ல ஏதோ பல்பு சரியில்லைன்னு சொல்லி மாத்திட்டு இருப்பான். இவளும் பேக் எடுத்துட்டு வீட்டை பார்த்து கிளம்பிடுறா. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ வேலை விட்டு வரவும் நானே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. மான்சே இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகல, அது காரணம் வீட்டுக்கு வந்து அந்த லேடி தான் ஏதோ அவனுக்கு பேப்பர்ல செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை தான் காலையில இருந்து செஞ்சு
செஞ்சுட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே பையனை திரும்பி பாக்குறான். நிறைய தவளைய பேப்பர்ல செஞ்சு வச்சிருக்கான். கூடவே அவன் போன் எடுத்து ஏதோ ஒண்ணு இவன் நோண்டிட்டு இருக்கான். மான்சே, அப்பா போன் எதுக்கு நீ எடுக்கிற, கீழே வைங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நல்ல பையன் மாதிரி வச்சுட்டு திரும்பவும் தவளையை செய்ய ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் அப்பா கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு போன் எடுத்துட்டு, அப்பா நான் டேட் பண்றதா நியூஸ் பேப்பர்லாம் படிச்சீங்கல்ல, அது உண்மை இல்ல, நான் பிரைம் மினிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. இல்ல இப்படி சொன்னா அப்பா உடனே ஷாக் ஆயிடுவாரு. லவ் பண்ணிட்டு இருந்தோம், பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது சரியா இருக்குமா அப்படின்னு இவ ஒவ்வொன்னா யோசிச்சு அவளுக்கு அவளே பேசி பார்த்துட்டு இருக்கவும் தான் போன்ல புதுசா ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்தா. அவனோட பேர் என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கானா, மை ரியல் ஹனி. ஏன்னா அவங்க அப்பா பேரை ஹனின்னு சேவ் பண்ணியாச்சு. இவன் பேரை மை ரியல் ஹனின்னு சும்மா தான் ஃபீல் பண்ணிலாம் சேவ் பண்ணல. அதுல என்ன டெக்ஸ்ட் வந்திருக்குன்னா, நீ என்ன நாளைக்கே சந்திக்க வரணும்னு போட்டிருக்கு. ஐயோ, எதுக்கு இவரு நாளைக்கு நம்மள சந்திக்க கூப்பிடுறாரு? அவரோட பெட்ரூம்குள்ள போனா இரிட்டேட் ஆவாருன்னு சொன்னாங்களே, நம்ம அந்த பெட்ல உருண்டு புரண்டெல்லாம் செஞ்சோம். முன்ன ஸ்டாக்கிங் கேஸ்ல உள்ள தூக்கி போட்ட மாதிரி இப்போ அத்துமீறி அவரோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள நுழைஞ்சதுக்காக போலீஸ் விட்டு அரெஸ்ட் பண்ண வச்சிருவாரா? இருந்தாலும் அவர் பையன் தான் நம்மள உள்ள கூட்டிட்டு போனா. சொன்னாலும் அந்த ஆளுக்கு புரியாதே, கதறி பார்த்தாலாச்சும் நம்மள விடுவானான்னு ஒரு கற்பனைக்கே போயிட்டு வந்துட்டா. ஆனா என்ன பண்றது, அவங்க கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வந்ததுனால அடுத்த நாளே அவனை சந்திக்கிறக்கா வீட்டுக்கு போறா. ஹீரோவா அவளை பார்க்கவும், நீ எதுக்கு இங்க வந்த, நீங்க தானே சார் வர சொல்லியிருந்தீங்க. நானா ஒனியவா அப்படின்னு கேட்கவும் இவ்வளவு அவளோட மொபைல் எடுத்து காட்டுறா. இங்க பாருங்க, நீங்க அனுப்பின டெக்ஸ்ட் தாங்க, நான் அனுப்பின டெக்ஸ்டா, மை ரியல் ஹனின்னு யாரோ தான் அனுப்பிச்சிருக்காங்க, அது உங்க நம்பரை தான் அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அவனா முறைச்சிட்டு அவன் மொபைல் எடுத்து பாக்குறான். அதுல இருந்து அப்படி ஒரு டெக்ஸ்ட் போயிருக்கான்னு. ஹீரோ ஹீரோயின் பேரை ரிப்போர்ட்டர் ஜங்குன்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கான். டெக்ஸ்டும் போயிருக்கு, ஆனா அனுப்புனது இவன் இல்ல. ஏன்னா நேத்துக்கு ஈவினிங் மான்சே தானே மொபைல கையில வச்சிருந்தான். அவன் தான் ஹீரோயினை பாக்கணுங்கிற ஆசையில அந்த மாதிரி டெக்ஸ்ட் அதுல இருந்து போட்டு விட்டு இருக்கான். அதுவும் அந்த சின்ன பையன் காலையிலேயே ஹீரோயினை பாக்கணுங்கிறக்காக வீட்டு வாசல்ல தனியா நின்றுட்டு இருக்க. நானே தான் இங்கே இதுக்கு யார் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன்னு அவனை உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வந்தது அவனுக்கு தெரியலையாட்டு இருக்கு. ஹீரோவும் சாரி, மான்சே தான் இந்த வேலையை பண்ணியிருந்திருக்கான், உனக்குதான் வீண் அலைச்சல். இல்ல பரவாயில்ல சார், முத நாள் நைட்டு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில கடந்தப்போ நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க, நீங்க போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்கலாமா? நான் எப்படி உள்ள வந்தோனோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம வெளியில போயிடுறேன், முக்கியமா மான்சே கண்ணில் படவே மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நானே ஒரு ஆளோட அந்த ரூம்குள்ள நுழைறாங்க. அந்த ஆள் யாருன்னா எலக்ட்ரீஷியன். வீட்டுல அங்கங்க பல்ப்லாம் சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் அரைஸ் ஆயிருந்திருக்கும். சோ இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்காக செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லாம் முடிச்சு உள்ள வந்திருக்காரு. இன்னைக்குள்ள அவர் ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போறதா பிளான். அப்பதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வரும், இவர் தான் எலக்ட்ரீஷியனா, அப்ப நேத்திக்கு வந்தது யாரு? ஏன்னா நேத்திக்கு நான் ஒரு எலக்ட்ரீஷியன் இதே வீட்டுல பாத்தங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லையேங்கிற மாதிரி விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது நேத்திக்கு இந்த வீட்டுக்கு வந்தது ஒரு ஸ்பைன்னு. வேற ஏதோ பர்பஸ்க்காக உள்ள வரதா சொல்லிட்டு எலக்ட்ரீஷியன் ஒர்க் வேலை பண்ணிருக்கான். முக்கியமா ஹீரோயின் தங்கி அந்த ரூமை பாத்திருக்கானா, அப்ப இவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கைகளை வாட்ச் பண்றதுக்காக தான் உள்ள வந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிருது. சோ அவனோட ஐடென்டிட்டி எல்லாம் வச்சு இன்னமும் இவங்களதான் ஃபாலோ பண்றாங்களான்னு ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட்ஸை விட்டு சர்ச் பண்ண சொல்லும் போது இனி கொஞ்ச நேரத்துல ஹீரோ அவனோட மினிஸ்டர்ஸ், அதாவது அவனுக்கு கீழே இருப்பாங்கல்ல, பினான்சியல், எக்கனாமிக்கல், டிரான்ஸ்போர்ட், கல்ச்சரல் மினிஸ்டர்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரு அபிஷியல் பார்ட்டி கொடுக்க தான் முடிவு பண்ணியிருந்திருப்பான். அதுல இன்னைக்கு அவன் குக்க உள்ள நுழைஞ்சிருந்திருக்கான். அதாவது இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக தான் சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. அதுபடி இன்னைக்கு இந்த பார்ட்டிக்கு ஹீரோயினை இன்வைட் பண்ணலாமா அப்படிங்கிற கங்கோட சஜஷனை போன எபிசோட்லயே ஹீரோ வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த பார்ட்டிக்கு இவளையும் கூட்டு போகணும்னு நிலைக்கு தள்ளப்பட்டுறான். அந்த பக்கம் பார்ட்டி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஹீரோட பிரதர் இன் லா கிம் இருக்கான்ல, அவன் தான் பினான்சியல் மினிஸ்டர் இருக்கு. அவனோட பேரும் அடுத்த பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்காக சஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அவனை யாரும் செலக்ட் பண்ண விரும்பல. அவன் ஒய்ஃபோட என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் அவனை விட கொஞ்சம் 2-3 வயசு ஜாஸ்தி. அவ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனாலதான் கிம் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பான். கிம்முக்கு என்னன்னா காலேஜ் டேஸ்ல இருந்தே செக்ரட்டரி சூகி மேலதான் கண்ணு. ஆனா சூகிக்கு நம்ம ஹீரோ மேல கண்ணு. கிம்முக்கு என்னதான் சூகியை பிடிச்சிருந்தாலும் அவனோட பொலிட்டிக்கல் இமேஜ், அவனோட கரியரை எடுத்துட்டு போறதுக்கு பினான்சியல் லெவல்ல பெரிய சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக தான் அவன் ஒய்ஃப் சியோவை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கான். ஆனா அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல. அதுக்கு காரணமும் தான் புருஷனுக்கு இந்த சூகி மேல ஒரு கண்ணுங்கிறது சியோக்கு நல்லாவே தெரியுது. அதனால எப்படி இவன் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கா, கண்டிப்பா இந்த செக்ரட்டரி சூகியா வாங்குற சம்பளத்துல பாதிய டெர்மட்டாலஜிஸ்ட தான் கொண்டு போய் கொடுப்பாளாட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த வயசுல கூட இப்படி ஹெல்த்தியா ஷைனிங்கான ஸ்கின்லாம் யாரும் வச்சுக்க முடியாது அப்படின்னு புருஷனோட கண்ணு எங்க போகுதுன்னு பார்த்துட்டே இவ குத்தி காட்டி பேசிட்டு இருக்க. எங்க கிம் அதெல்லாம் கண்டுகிட்ட மாதிரி இல்ல, சூயை தான் சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவை சூயை கால் பண்ணி அவசரமா கூப்பிடுறான். ஹீரோயின் கிட்ட அப்படியே, இப்ப நான் கொடுக்க போற பார்ட்டியில் நீயும் கலந்துக்கணுங்க. நானா? ஆமா, வேற ஆப்ஷன் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீ தான் என்னோட லவருங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கோ, அப்புறமா இந்த பிரேக்கப் ஸ்டோரியை பாத்துக்கலாம். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல? சே, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல, நான் ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கேன். ஆனா என் ட்ரெஸ்ஸிங் அங்க ஒத்து வருமா என்னன்னு தெரியலங்கவும் அதுக்குதான் செக்ரட்டரி சூகியை கூப்பிட்டு இருக்கேன். முக்கியமா உன்னோட ஹேர் ஸ்டைல சரி பண்ணிட்டு வந்துரு. இப்படி பண்ணா சரியா இருக்குமா? அவ முடியெல்லாம் ஒதுக்கி காட்ட. அப்படி இல்ல, இந்த சைடும் இங்கேயுமா? இல்ல மொத்தமான இப்படி எல்லாத்தையும் சேர்த்தியா? இல்ல இந்த கேர்லி ஹேரே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கைய அவ முடி இப்படி பின்னாடி எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணுன்னு சொல்றதுக்கு முடிக்கல கை விடுவான். கையில இந்த பட்டன் முடிக்குள்ள
சிக்கிடுது. இவன் எடுக்கலான்னு பார்த்தா அந்த கேர்லி ஹேர்க்குள்ள இருந்து பட்டன் நல்லா மாட்டிட்டு வர மாட்டேங்குது. இவனு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அதுல ஹீரோயின் வலி தாங்காம கத்த வெளியில நிக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க, மேடம் உள்ள போய் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, திடீர்னு இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வருதுன்னா உள்ள ஏதோ கசமுசா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வெக்கப்பட்டுட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போதுதான் செக்ரட்டரி சூஹி அங்க வரா. என்ன சிரிப்புன்னு கேட்க உள்ள அப்படின்னு அவங்க கை காட்ட இவ்வளவு கோவத்தோட உள்ள கதவை திறந்துட்டு போனா அங்க காமெடியான சம்பவம் தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோயினை அவ பொறுப்புல விட்டுட்டு இவன் ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலுக்கு போயிடுறான். உனக்கு ஹேர் ஸ்டைல் நானே பண்ணி விட்டுருவேன், ஆனா ட்ரெஸ் நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்து வர மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா கொஞ்சம் டைம் எடுத்திருந்திருக்கணும். ஹீரோயினா அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுவும் செலிபிரிட்டி இன்வைட் பண்ணிருக்கீங்களாங்க, அவ்வளவு சில லிஸ்ட்லாம் கொடுக்குறா. அதுல ஊரிங்கிற ஒரு பொண்ணோட பேரை பார்க்கவும் இந்த பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிறா. இந்த பக்கம் அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை தான் காட்டுறாங்க. என்ன இன்னும் ஹீரோயினை காணுமேன்னு தான் பாத்துட்டு இருக்கான். அப்போ அவ ஒரு பிளாக் கலர் ஷார்ட் ட்ரெஸ் போட்டு உள்ள அழகா நுழையிறா. அவன் எதிர்பார்த்த மாதிரி ஹேர் எல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணி முடியெல்லாம் பின்னாடி தள்ளி விட்டு வர ஹீரோ அவனை மறந்து பாத்துட்டு இருக்க. பக்கத்துல நிக்கிற கங்கா இந்த உலகத்தையே மறந்து ஹீரோனை பாத்துட்டு இருக்கான். அத பக்கம் சூஹி வெறுப்பாயி ஒரு டேபிள்ல இருந்து லெமன் ஜூஸ் எடுத்து குடிக்க அவ பக்கமா பறக்கையும் இருந்துட்டு, என்ன நீ தனியா செலிப்ரேட் பண்றியாட்டு இருக்கு, உனக்கே இது டயர்டா இல்லையா, ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து இந்த குவான் பின்னாடியே சீனியர் சுத்திட்டு இருந்த, காலேஜ்ல அவன் செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு பார்க்கப்படும் போது ஏதோ அவனோட பாடி கார்டு மாதிரியே பின்னாடியே சுத்திட்டு இருந்த, பின்ன அவன் லாயர் ஆகும் போது அவனோட அசிஸ்டன்டா இருந்த, இப்ப அவனோட செக்ரட்டரியாவும் மேனேஜராவும் இருக்க, நீ எதிர்பார்த்து அவன்கிட்ட போன ஒண்ணு இது வரைக்கும் உனக்கு கிடைக்கவே இல்ல, கிட்டத்தட்ட உன்னோட 16 வயசுல இருந்து 20 வருஷமா அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, அவன் உன்னை எப்படி பாக்குறான்னு தெரியல, ஆனா எனக்கு இன்னமும் நீ அந்த இம்மெச்சூர் டீனேஜ் டைம்ல அவன் பின்னாடி பாடி கார்டுன்னு சுத்திட்டு இருந்தல்ல அந்த சூகியா தான் தெரியற, அவன் இருந்து வெளியில வந்து இந்த உலகத்தை வேற விதமா பாக்கலாமேங்க. சூகியா அவனை முறைச்சிட்டு, இல்ல இப்பதான் குவானை சுத்தி நிறைய எதிரிகள் உருவாகி இருக்காங்க, அதுக்காக நான் இன்னுமே அவர் பின்னாடி பாடி கார்டா தான் சுத்தணும், எனக்கு உங்க அட்வைஸ் தேவையில்லைன்னு கிளம்பி போயிடுறான். ஹீரோயினை அவன் பக்கமா இழுத்துட்டு, எல்லாம் சரி எதுக்கு இவ்வளவு ஷார்ட்டா ட்ரெஸ் போட்டிருக்கங்க, அது என் சைஸ்க்கு ட்ரெஸ் கிடைக்கல அதனால அவசரத்துக்கு கடன் வாங்கினேன், யார்கிட்ட இருந்துங்கவும் அதோ அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஊரின்னு ஒரு பொண்ணை கை காட்டுறா. அவ சிங்கரு, ரொம்ப சின்ன பொண்ணு தான். அவ இவ்வளவு சீக்கிரம் செலிபிரிட்டி ஆனதுக்கு காரணம் ஹீரோயின் அவளை பத்தின காசிப்ஸை தொடர்ந்து ஸ்கேண்டல் நியூஸ்ல எழுதுனதுனாலதான். ஏன்னா சம்டைம்ஸ் காசிப்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாவும் ரிசல்ட் கொடுக்கும்ல, அந்த மாதிரிதான் ஊருக்கு அது பாசிட்டிவா அமைஞ்சது. ஊரியா ஹீரோயினை விட இன்னும் ஷார்ட்டா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. இது அந்த டீனேஜ்லயே பாப்புலரான சிங்கர் ஊரியா. இந்த பொண்ணுதான் நாரா அவளோட ஐடால்னு சொன்னா, ஓ மை காட், இனிமே நாராவை டெலிவிஷனே பார்க்க விடக்கூடாது, இந்த பொண்ணுக்கு இந்த வயசுலயே ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்ல, இவ்வளவு அவ ஃபாலோ பண்ணானா பின்ன என் பொண்ணு எப்படி ஆவா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்க, சார் ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆகாதீங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு ஒருத்தரோட கேரக்டர் எல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது, அதுக்காக உங்க பொண்ணை டிவியே பார்க்க கூடாதுன்னு தடை பண்ணி வச்சீங்கன்னா அது வேற இன்னமும் மத்த தப்புகளை செய்யறதுக்காக தூண்டப்படும், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம் ஆனா அது ஓவரா இருக்க கூடாதுங்கிறா. ஹீரோக்குமே அது சரின்னு தான் படுது. ஆனா இவ்வளவு நேரமா அவன் கூட நின்று பேசிட்டு இருந்தால, அப்ப அவன் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தால, அதனால ஹீரோ ரொம்ப நேரமா கையை பிடிச்சிட்டு இருக்கனால அந்த இடம் ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கு, கையை எடுத்துட்டு நீ மத்த எல்லாரும் கூட இன்ட்ரோ ஆயிக்கோ, நானும் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேச போறேன்னு அவன் நகர்ந்து போயிடுறான். மான்சேயுமே இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான், அவன் கங்கோட பொறுப்புல தான் இருக்கான். ஹீரோயின் தனியா நிக்கிறத பார்த்துட்டு அவன் அப்ரோச் பண்றான், இன்னைக்கு நீங்க ரொம்பவுமே அழகா இருக்கீங்க, சும்மா சொல்லாத அப்படிங்க, இல்ல உண்மையிலேயே இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க கியூட் ஃபன் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பிரிட்டியா கூட இருக்கீங்க. மான்சேவும், ஆமா ஆன்டி இன்னைக்கு ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க, பாருங்க நீங்க சொல்லி கொடுத்த தவளை பொம்மை எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேன்னு, இதுக்கெல்லாம் கண்ணு மட்டும் வரைய வேண்டியிருக்கு, நீங்க பார்ட்டி முடிச்சுட்டு வரதுக்குள்ள நான் அதையும் வரைஞ்சு முடிச்சிருவேங்கிறான். ஹீரோயின் அவங்க கிட்ட பொறுமையா, மான்சே இனிமே நீ உங்க அப்பா நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணாத, அப்புறம் எப்படி நான் உங்களை கான்டாக்ட் பண்றது, உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லு, அவரே என்ன இன்வைட் பண்ணுவாரு, இந்த மாதிரி அப்பாக்கு தெரியாம டெக்ஸ்ட் பண்றதெல்லாம் தப்புங்கிறா. மான்சே கூட பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சர்வர் சர்வ் பண்றதுக்காக பிளேட் எடுத்துட்டு போக, அஸ்டின் கங் இந்த ஆள் தான் நேத்திக்கு பல்ப் சரி பண்றதுக்காக பிஎமோட ஹவுஸ்க்கு வந்திருந்தது, இவன் தான் அந்த ஸ்பையா இருக்கணுங்க, நல்லா தெரியுமா, ஆமா எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல அப்படியே அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சில ஆட்கள். ஹீரோயினை கல்ச்சரல் மினிஸ்டரோட ஒய்ஃப் பார்த்துட்டு, நீங்க தானே பிரைம் மினிஸ்டரோட லவர், வாங்க ஒரு மீட்டிங்க போடுவோன்னு லேடிஸ் கேங் ஃபுல்லா அவளை இழுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, பினான்ஸ் மினிஸ்டரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு சிஓ இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. அப்புறம் டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன், அங்க ஒரு 4-5 மினிஸ்டர் ஒய்ஃப் இருக்காங்க. இந்த மினிஸ்டர் ஒய்ஃப்லாம் சேரிட்டி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கேங்க்கு பேரு ஒயிட் கேஃப். அந்த கேங்கோட லீடர் இப்போதைக்கு சிஓ தான். சோ அவ்வளவுதான் எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. ரிப்போர்ட்டர் ஜங், நீங்க ஏதோ சிஓ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? எனக்கு சிஓ மேடம் பத்தி நல்லா தெரியுமே, அவங்க எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரே பொண்ணு, அதுவும் அவங்களோட பிரைம் டைம்ல அவங்க தானே பாப்புலர் செலிபிரிட்டி, அதுவும் இன்னொரு பாப்புலர் டான்சர் கூட அவங்க டேட்டிங்ல இருந்தப்போ அந்த நியூஸ் எவ்வளவு வைரலா போனுச்சு அப்படிங்கவும் அவ்வளவு நேரம் பெருமையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்த சிஓக்கு அப்படியே பொறப்பேறிடுது. அவன் முறைச்சு பார்க்க, ஆனா உண்மையை சொல்லணும் அந்த டைம்ல நீங்க பயங்கர செக்ஸியா இருந்தீங்க அந்த டான்சர் கூட இருக்கும் போது, அப்புறம் உங்களை பத்தின அந்த பிக்சரை எடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? எங்க ஸ்கேண்டல் நியூஸ் ரிப்போர்ட்டர் தான், அவர் இப்ப எடிட்டரா ப்ரொமோஷன் ஆயிட்டாரு, நான் நியூஸ் கம்பெனில சேர்ந்தப்போ அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தப்பதான் உங்க போட்டோ அதுல இருந்துச்சுங்கிறா. அது ஒரு மாதிரி சிஓக்கு இன்சல்ட்டாவும் இருக்கு பெருமையாவும் இருக்கு. இருந்தாலும் அவை இப்ப என்ன சொல்றேன்னா, சரி என்கிட்ட கிளாஸ் இருந்துச்சு, செக்ஸியா இருந்தேன், பியூட்டியா இருந்தேன், சோ சிங்கிளா இருக்கும் போது
2-3 பேரை டேட் பண்ணதுல தப்பு இல்ல. ஆனா உன்கிட்ட என்ன இருக்கு? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிரைம் மினிஸ்டரோட டேஸ்ட்லாம் எலிகன்ட் ஜென்டிலா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒண்ணு இல்லையேங்கிற மாதிரி அவ வாய்க்காட்ட பக்கத்துல இருக்கிற லேடிஸ்லாம் ஆமாமா ஆஃப்டர் ஆல் எல்லாம் ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க, சின்ன வயசு பொண்ணு ஒண்ணு கிடைச்சா போதும், மத்த எதை பாக்குறாங்க, அதுல பிரைம் மினிஸ்டர் மட்டும் என்ன தனியா, எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைக்கு தாங்க. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஹீரோ ஹீரோயின் 2 பேரையுமே இன்சல்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. இருந்தாலும் இவ பொலைட்டா நீங்களே தான் இந்த கேங்குள்ள என்ன இன்வைட் பண்ணீங்க பேசலான்னு இப்ப கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்க. நாங்க 2 பேரும் ரியலா டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏஜ் டிஃபரன்ஸ்ல இப்ப மேட்டரே கிடையாது. ஒருத்தர் பிடிச்சிருந்தாவே லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாங்க. அதுக்கு சியோவா நக்கலா சிரிச்சுட்டு உன்ன பிரைம் மினிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க போறாரா அப்படிங்க பக்கத்துல இருக்கிற லேடிஸும் ஆமா இதெல்லாம் மேரேஜ் வரைக்கும் போகாது. குவானும் ரொம்ப நாளா சிங்கிளாவே இருந்தார்ல, அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா பாவம் 3 குழந்தைங்களை பார்த்துட்டு தனியா ஒரு மாதிரி டெஸ்பரேட்டா இருந்திருக்கும். அதனாலதான் இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததும் உடனே விழுந்துட்டாரு. இந்த மயக்கத்துல இருந்து சீக்கிரமே தெரிஞ்சிருவாரு இது கல்யாணம் வரைக்கும் போகாதுன்னு. எல்லாரும் கலாய்ச்சி சிரிக்க ஆரம்பிக்கவும் ஹீரோயினா கோவத்துல ஏன் இது கல்யாணம் வரைக்கும் போகாதுன்னு சந்தேகப்படுறீங்க, எங்களுது 100% ட்ரூவான லவ், எனக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு இவ கொஞ்சம் சவுண்டா பேச அது ஹீரோவோட காதுக்கே விழுந்துருது. இவ சும்மா இருந்தாலே வாய் அடங்காதாட்டு இருக்குன்னு இவளை தனியா கூப்பிட்டு போய் முன்ன பிரஸ்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நானே என் பேர்ல உள்ள கலங்கத்தை தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறப்போ என்ன டேட் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதிர்ச்சி கொடுத்தேன். இப்போ நான் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வச்சிருந்தா நீ மினிஸ்டர் ஒய்ஃப் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற. ஒண்ணு குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குற, போலீஸ்காரன் எனக்கு கால் பண்ணி கூப்பிடுறான், அங்க வந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குற. என்ன ஏன் கூட நான் கல்யாணம் உனக்கு அவ்வளவு விளையாட்டா தெரியுதா? சாரி சார், அவங்கலாம் ஒரு மாதிரி சந்தேகமா நம்ம லவ் பத்தி பேசிட்டு இருந்தாங்களா, அதான் அதை உறுதிப்படுத்துறதுக்காக கல்யாணம்னு சொல்லிட்டேன். நீ கல்யாணம்னு அவங்கள்ட்ட சொல்லிட்ட. இந்த கல்யாணங்கிற வார்த்தை இனி எது வரைக்கும் போகுதுன்னு மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு. ஆனா அது வரைக்கும் நான் விட்டு வைக்க மாட்டேன். உன்னை பிரேக்அப் பண்ண போறதா சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேங்கிறான். அந்த சமயம் பார்த்து ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கங் கிட்ட இருந்து காலு. ஒருத்தன் ஸ்பை மாதிரி வேஷம் போட்டு அடிக்கடி உள்ள சுத்திட்டு இருக்கான்ல, அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனுமே ஒரு ரிப்போர்ட்டர் தான், ஸ்கேண்டல் நியூஸ் மாதிரி, ஆனா அதை விட பெரிய ஒரு நியூஸ் கம்பெனியோட காசிப் ரிப்போர்ட்டர். ஹீரோ ஹீரோயினை பத்தின விஷயங்களை கலெக்ட் பண்றதுக்காக தான் உள்ள நுழைஞ்சிருந்திருக்கான். அவனை என்ன பண்ணலான்னு கேட்க ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயின் மேல உள்ள கோபத்துல இருக்கனால அவன் பேர்ல தான் எந்த எவிடன்ஸும் இல்லையே, அவனை விட்டுருங்கன்னு சொல்லிடுறான். அந்த பக்கமா செக்ரட்டரி சூஹிக்கும் அசிஸ்டன்ட் கங்கும் அவ்வளவு ஆச்சரியம், என்ன சார் ஈஸியா அவனை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு, ஏதோ தப்பா இருக்கேங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இங்க ஹீரோவா டென்ஷன்ல இருக்க ஹீரோயின் வந்துட்டு இந்த தப்ப சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன்ல, ஆமா அந்த கல்யாணத்தை உண்மையிலேயே பண்ணிக்கலாங்கிறா. உன்னோட பைத்தியக்காரத்தனத்துக்கு அளவே இல்லையான்னு அவன் டென்ஷன் ஆகி சேர்ல போய் உட்காந்து கையை தலைக்கி வச்சுக்க, நான் உண்மையா தான் சொல்றேன், ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறதா பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க கூடாதுங்க. மேடம் என்ன கல்யாணம் பண்ணிக்கல ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா நான் ரொம்ப சின்சியரா தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான். ஓஹோ அப்படியாங்கிற மாதிரி அவன் இலக்காரமா பார்க்க, கல்யாணம்னா ரியல் கல்யாணம் மாதிரி வேண்டாம், ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் மாதிரி பண்ணிக்கலாமா? அவனா இன்னும் டென்ஷன் ஆயிடுறான். அதுல சேர்ல இருந்து எழுந்துச்சு அவ பக்கமா வந்து எதுக்கு கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு இந்த மாதிரி பொய் சொல்றதுலாம் பிடிக்காது, கல்யாணம் பண்ணு முடிவு பண்ணிட்டோம்னா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக அவ்வளவு பயத்துல அப்படியே பின்னாடி போக உண்மையாவே பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் கல்யாணம் எல்லாம் சைல்டிஷா தெரியல, மேபி உன்னோட 30+ அது கரெக்டா இருக்கலாம், நான் 40+, சோ நான் மெச்சூர்டா தானே பிஹேவ் பண்ணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக இவ்வளவு அப்படியே பயத்துல போய் அங்குள்ள செவர்ல முட்டி நின்னுக்க, கல்யாணம்னா அதுக்கான ஃபுல் மீனிங்கும் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கையை கொண்டு போய் அவ பக்கமா லாக் பண்ற மாதிரி வைக்கவும், என்ன சொல்றீங்க நீங்க? அன்னைக்கு ஹோட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுமே எதையோ நினைச்சு பயந்தல்ல, அது எல்லாமே நடக்கும். ஐ மீன் பெட்டர் ஷேர் பண்ணாம மேரேஜ்ங்கிறது ஃபுல்ஃபில் ஆகாதுல்ல, அதைத்தானே லாவும் சொல்லுதுங்கவும், இதே நீங்க திடீர்னு ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறீங்க. வித்தியாசமா பேசுறேன்னா எதை பேசணுமோ அதான் பேசிட்டு இருக்கேன், அதுலயும் நீ கல்யாணங்கிற டாபிக் எடுக்கவும் தானே இவ்வளவு பேச்சு வந்துச்சு. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு உங்களை கேட்கல, அப்புறம் வேற எந்த மாதிரி யோசிச்சு தொடர்ந்து இந்த 2-3 நாளா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு டார்ச்சர் பண்ற. ஓ ஃபர்ஸ்ட் என்னோட லவரா இன்ட்ரோடியூஸ் ஆயாச்சு, அடுத்து இப்ப பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப்ங்கிற அந்த நேம் கிடைக்கணும், இந்த சொசைட்டில உனக்கான ஒரு வேல்யூ கிடைக்கணும், அதுக்காக மட்டும் என்னோட ஒய்ஃப்ங்கிற அந்த பேரை வாங்கிக்கணும்னு நினைக்கிற. ஹீரோயினா கோவத்துல அவனை முறைச்சு பார்க்க, என்ன நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு கோவமோ? அப்பவே நினைச்சு என்னடா ஒரு பொண்ணு சம்பந்தமே இல்லாம நம்மளோட லவர்னு வந்து அத்தனை பேர் முன்னாடி ஒத்துக்குச்சேன்னு, ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய மோட்டிவ் இருக்குன்னு இந்த 2-3 நாளா நீ இந்த கல்யாணத்தை பத்தின டாக்க தொடர்ந்து எல்லா இடத்துலயும் எடுக்கவும் தான் எனக்கு தெரிய வந்திருக்கு. உனக்கு ஒரு பப்ளிக் இமேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காக 3 குழந்தைக்கு அப்பனா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு 40 வயசு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நீ ஒரு மெட்டீரியலிஸ்டிக் உமனா தானே இருக்கணும் அப்படின்னு அவளை டீக்ரேட் பண்ணி பேசவும் அவளுக்கு அழுகியே வர மாதிரி ஆயிடுது, பேச்சு வரல. எப்பவும் பேசுற நம்ம ஹீரோயினே இவன் பேசுனல சைலண்ட் ஆயிட்டா. ஹீரோவும் ரொம்ப பேசிட்டோமோ நினைச்சிட்டு அவ பக்கத்துல இருக்கிற தன்னோட கையை எடுத்துட்டு, நீ எவ்வளவு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் தெளிவான சிந்தனையில இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ போலான்றான். இவ்வளவு அப்படியே சோகமா வெளியில் நடந்து வந்துட்டு இருப்பா. அப்ப அசிஸ்டன்ட் கங்குமே ஒரு மாதிரி அவளை பாத்துட்டு வந்து ஆப்போசிட்ல நிக்கிறான். ஏன்னா ஹீரோயின் ஃபங்க்ஷன் ஹால்ல ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணதை அவனும் கேட்டு இருந்திருப்பான். அது போக இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்டையும் மேரேஜ் பண்ணிக்கிறியா
பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருந்திருப்பாள்ல, அது அவனுமே கேட்டுட்டு ஒரு மாதிரி சோகமாயிருந்திருப்பான். மேற்கொண்டு அவங்களோட எந்த கான்வர்சேஷனையும் அவன் கேட்டுக்க விரும்பல. ஆனா அவனோட ஜட்ஜ்மெண்ட்டுமே எப்படி இருக்குன்னா, இவன் முதல்ல அவளை ரிப்போர்ட்டர்ஸ் மீட்டிங் கூப்பிட்டது ஹீரோ பேர்ல உள்ள கெட்ட பேரை கிளாரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான். ஆனா இவ்வளவுதான் லவரா போய் இன்ட்ரோடியூஸ் ஆனா, இப்போ அவளாவே ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல, அதுவும் பார்த்து கொஞ்ச நாளே ஆன ஒரு நபரை இவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்கிட்ட இருக்கிற பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்காக தான். மத்த பொண்ணுங்கள மாதிரி இவளும் பணம் காசு மரியாதைக்கு தான் ஆசைப்படுறான்னு நினைச்சிட்டு, ரிப்போர்ட்டர் ஜங், நான் உங்களை முறை பார்த்தப்போ சாரோட வீட்டு வாசல்ல நியூஸ் கலெக்ட் பண்றக்கா நின்னீங்கல்ல, அப்போ உங்களோட மோட்டிவ் எனக்கு தெரிஞ்சாலும் உங்களோட கியூட்னஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. எவ்வளவு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனையும் ஃபன்னா ஹேண்டில் பண்ணுவீங்க, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. மத்த பொண்ணுங்கள்ல இருந்து நீங்க ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சீங்க. ஆனா குடிச்சிட்டு சாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு தொந்தரவு பண்ணது, இன்னைக்கு அவரோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருந்தும் அங்க போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது நீங்களும் மத்த பொண்ணுங்கள மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் உமனா தான் எனக்கு தெரியுறீங்க. இவளுக்கு கோவம் அதிகமாயிடுது. ஆமா, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் கணக்கு பார்த்து காரியம் சாதிக்கிற பொண்ணுதான். அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். எனக்கு இந்த கல்யாணம் தேவை, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிடுறா. ஹீரோவும் எப்பவும் பேசிட்டு தானே ரிக்ரெட் பண்ணுவான். அந்த மாதிரிதான் நைட்டு ஹீரோயினை ரொம்ப பேசிட்டோம்னு காலையில ஆபீஸ் கிளம்பி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொன்ன ஞாபகம் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுல ஒரு 6 months டைம் சொல்லியிருந்திருப்பா. 6 மாசத்துக்காக மட்டும் இந்த கல்யாண வேலிடிட்டி பீரியட் வச்சுக்கலான்னு. எதுக்கு அந்த 6 மாசம் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கவும், வேணாம் அவளை பத்தி யோசிச்சா எல்லாமே ராங்கா தான் போய் முடியும். அவளை இன்னசென்ட் நடக்கும் போதெல்லாம் அவ ஏதாச்சும் நம்மளுக்கு வில்லங்கம் பண்ணி விட்டு போயிடுவான்னு இவன் எழுந்திருக்கும் போதுதான் பாக்கெட்ல மொபைல் இல்லாத பாக்குறான். மான்சே அப்படின்னு சொல்லி கத்த அவன் பக்கத்துலதான் சோஃபா கீழே மறைஞ்சிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனோட பேரை ரிப்போர்ட்டர் ஜங்கன் தான் பதிவு பண்ணியிருந்திருக்கான். அதனால ஈஸியாவே மான்சேவால கண்டுபிடிச்சு கால் பண்ண முடியுது. அந்த பக்கம் ஹீரோனோட மொபைல் இப்ப யார்கிட்ட இருக்குன்னா அவளோட அப்பா கிட்ட. ஏன்னா அவளோட அப்பா பாக்குறதுக்காக வந்திருக்கா. அப்பா தான் மொபைல் எடுக்கிறாரு. மை ரியல் ஹனிங்கிற நம்பர்ல இருந்து வரவும், ஓ பொண்ணோட ஆளாட்டு இருக்குன்னு அவர் கால் அட்டன் பண்ண போலாங்கிற சமயத்துல ஹீரோ அந்த பக்கம் காலை கட் பண்ணிட்டு மான்சே கிட்ட, நீயே தொடர்ந்து அந்த லேடிக்கே கால் பண்ணிட்டு இருக்க, பார்த்த ஒரு 2-3 டைம்ல உனக்கு என்ன அவங்க கூட அவ்வளவு அட்டாச்மெண்ட்டுங்க? ஏன்னா எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க தான் வேணும் நீ அழுக. ஏற்கனவே ஹீரோ கடுப்புல இருக்கான் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க கேட்டதுல. இதுல பையன் வேற எனக்கு அவங்க தான் வேணும்னு சொல்லவும் இவன் நல்லா அந்த பையனை பிடிச்சி திட்டி விட அந்த பையன் அழுதுட்டே இருக்கு. அதுக்குன்னு ஹீரோக்கு ஹீரோயின் நம்பர்ல இருந்து கால் வரவும் இவன் என்ன அப்படின்னு கோமா அட்டன் பண்ணி பேச அந்த பக்கம் அப்பா தான் பேசுறாரு. ஹலோ தம்பி, நான் ஜங்கோட அப்பா பேசுறேன். அவளோட மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. இந்த டாக்டர் பார்த்து பேசுறதுக்கு போயிருக்கா. அப்புறம் நீங்க டேட்டிங் பண்றதா நியூஸ் பேப்பர்லாம் வந்துருந்துச்சு. கல்யாணத்தையும் அப்படியே சீக்கிரம் வச்சுக்கலாமே. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு சந்தோஷம் அப்படிங்கவும் இவனுக்கா என்ன பதில் சொல்றேன்னே தெரியல. என்னடா அப்பாவும் பொண்ணு மாறி மாறி கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாங்கிற ரேஞ்சுக்கே பேசுறாங்களேன்னு அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் மட்டும் விட்டுட்டு காலை கட் பண்ணிடுறான். ஏன் இந்த டைம் பீரியட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு புரியல. அதனால ஹீரோனை பத்தியும் அவங்க அப்பா பத்தின டீடைல்ஸ் சேகரிச்சுட்டு வர சொல்லி அவனோட டீம் மெம்பர்ஸ்ட ஒருத்தட்ட சொல்லவும் அந்த ரிப்போர்ட் பேப்பர் சூகி கையில தான் கிடைக்குது. அவளா எடுத்துட்டு வந்து கோமா, பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரிக்க நீங்க என்னதான் அனுப்புவீங்க? எதுக்கு இந்த ரிப்போர்ட்டர் ஜங்க பத்தி விசாரிக்க எனக்கு தெரியாம டீம்ல உள்ள ஆட்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்கவும், எப்படினாலும் அது ஒண்ணு கடந்து தானே வரப்போகுது. ரிப்போர்ட் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அவளா கடுப்பா ரிப்போர்ட்டை டேபிள் மேல வச்சுட்டு போக ஹீரோவும் அதை அவசரமா ஓபன் பண்ணி பாக்குறான். ஆல்ரெடி ஹீரோயின் அவங்க அப்பாக்கு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பா. ஆனா அதோட சீரியஸ்னஸ் இப்ப அதிகமாயிட்டே போகுது. இன்னும் 6 மாசத்துல அப்பா முழுசா அவரோட நினைவு இழக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணிடணுங்கிறதுக்காக தான் அவ இவனை டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கா. ஓ, நம்மள டேட் பண்றதா அவங்க அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சனால நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கா. நம்ம போய் தப்பா புரிஞ்சுட்டு அவளை திட்டமே, முத நாள் இப்படிதான் ஹார்ஷா பிஹேவ் பண்ணமேன்னு ஃபீல் பண்ணிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வரவன் பையனையும் காலையில திட்டி விட்டு போயிருந்திருப்பான்ல. அதனால மான்சையோட ரூமுக்கு வரான். மான்சை நல்லா தூங்கியாச்சு. அவன் பக்கத்துல ஒரு டைரி இருக்கு, அதை எடுத்து படிக்கிறான். அதுல அவங்க அப்பா பத்தி நிறைய குறை சொல்லி இருந்திருக்கான். அப்பா காலையில கராத்தை கத்துறன்னு வாழை ஒன்னு கையில கொடுத்து டார்ச்சர் பண்றாரு. அண்ணா அக்காலாம் அந்த வாழை பிடிச்சு சரியா செஞ்சிடறாங்க. ஆனா என்னால வாழை பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அதுல அப்பா வேற இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் கொடுப்பாரா. எனக்கு பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. மேபி நான் சின்ன பையங்கனால என்னால அந்த வாழை பிடிக்க முடியலையாட்டு இருக்கு. நானும் பெரியவனாயி அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துக்குவேன். அப்பா திட்டுற மாதிரி நடக்க மாட்டேன். இனி அழுகவே கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கான். அதை படிக்கவும் அவனுக்கு சிரிப்பாயிடுது. நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி பார்த்தா அதுல ஹீரோயினை பத்தின சந்திப்புகள்லாம் ஒவ்வொன்னா வரைஞ்சு எழுதி வச்சிருக்கான். ஹீரோயினை முதல்ல அந்த ரோட் சைட்ல ரிப்போர்ட்டர் பியூன் இருக்கப்போ சந்திச்சது, அவ கைய புடிச்சுக்கிட்டது, அவ கூட ஊஞ்சல் விளையாடினது, அப்ப இங்க வீட்டுக்கு வந்தப்போ பசிக்குதான் கேட்டு அவ ஹக் பண்ணியிருந்திருப்பாள்ல, அப்ப எனக்கு பசி போகலன்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா இப்ப என்ன எழுதி வச்சிருக்கானா, எனக்கு உண்மையிலேயே அந்த ஆன்ட்டியை ஹக் பண்ணவும் பசி போயிருச்சு. நான் பிறந்ததுல இருந்து அம்மாவை பார்த்ததே இல்லையா, இந்த ஆன்ட்டி என்னோட அம்மாவை வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அவங்க பக்கத்துல இருந்தா எனக்கு நீ பசிக்கவே பசிக்காது அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இந்த மாசத்துல எழுதுனா அந்த டைரியில பாதி பேஜுக்கு மேல ஹீரோனை பத்தி தான் எழுதி வச்சிருந்திருக்கான். அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆயிருக்கான். படிக்க படிக்க ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு ஸ்கூலுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு சேரிட்டி ஸ்கூலு. ஹீரோனுக்கு தெரிஞ்ச அந்த சிங்கர் பொண்ணு இருக்குல்ல ஊரி, அவ இன்னைக்கு இங்க சேரிட்டி ஒர்க்காக வந்திருக்கா. இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்காக
கிம்ச்சி பண்ணி கொடுக்க போறாங்க. அவளை பத்தின நியூஸ் எல்லாம் பொதுவா எழுதுறது ஹீரோயின் தானே. சோ இந்த நியூஸையும் அவ கவர் அப் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவ கூப்பிட்டு இருந்திருக்கா. செலிபிரிட்டில இருந்து அவ ஒருத்தி தான் வந்திருக்கா. அது போக இன்னைக்கு முக்கியமான சில நபர்களும் அவ கூட ஜாயின் ஆக போறாங்க. அவங்க யாருன்னா மினிஸ்டர்ஸோட ஒய்ஃப். அதான் அந்த ஒயிட் கேஃப்னு ஒரு டீம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த டீம் தான். சோ மினிஸ்டர்ஸ் ஒய்ஃப் கூடவே சியோவும் சேர்ந்து தான் வரா. அவ ஹீரோயினை பார்க்கவும் பிரைம் மினிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க போற ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் உன்னோட அந்த காசிப் கார்னரை மட்டும் விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருக்கியாட்டு இருக்கு. உண்மையை சொல்லு, பிரைம் மினிஸ்டர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல தானே? ஏன்னா எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆள் ஏன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்? கூட இருக்கிறவங்களும் ஆமாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த வேலிட் ரீசனுமே எங்க கண்ணுக்கே தெரியல. அப்புறம் எப்படி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுவாரு? இது எல்லாமே உன்னோட வீணான கற்பனை. நீ டேட் வேண்டாம், அவரை பண்ணலாம், அவரும் ஒன்னு அவரோட பர்சனல் நீட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி உங்களுக்குள்ள அபிஷியலா மேரேஜ் நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. சியாவும் நீங்க சொல்றதா சரி, ஆனா இவளை எதுவும் தப்பு சொல்லக்கூடாது, இவளோட பெத்தவங்களை தான் தப்பு சொல்லணும். பணத்துக்காக ஸ்டேட்டஸ்க்காக ஒரு 3 குழந்தைங்களுக்கு அப்பாவான 40 வயசு ஆள் பின்னாடி சுத்த விட்டு இருக்காங்கல்ல. நம்ம கொரியாலாம் சொல்லுவாங்க பணம் காசு இல்லைனாலும் மான மரியாதையோட இருக்கணும்னு. ஆனா இவங்க குடும்பத்துல மான மரியாதையை வித்தாச்சு வாழணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களாட்டுக்குங்க. இங்க பாருங்க, என்ன பத்தி பேசுறதோட நிப்பாட்டிக்கோங்க, என்னோட அப்பா அம்மா பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ஏன் நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம்? நாங்களாம் இப்போ நல்ல பொசிஷன்ல இருக்கோம்னா அதுக்கு எங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பு தான் காரணம். உன் வளர்ப்பு சரியில்லைங்கிறனால தான் நீ தராதரம் தெரியாம ஒருத்தர் பின்னாடி சுத்திட்டு இருக்க. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா இதெல்லாம் வேற விதமா போயிடும்னு ஹீரோயின் அவங்களை அடிக்கிற அளவுக்கு போக அந்த சமயத்துல ஹீரோ அங்க வந்தவன் ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப் ஆக போறவ இப்படிதான் பப்ளிக்ல மத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பியா அப்படிங்கவும் ஹீரோயினுக்கு அதிர்ச்சி. அதை விட அந்த 3 மினிஸ்டர் ஒய்ஃப்க்கும் இன்னும் அதிர்ச்சி. சாரி, நீங்க எல்லாரும் கிம்ச்சி ரெடி பண்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நியூஸை கவர் பண்றதுக்காக தானே ரிப்போர்ட்டர் ஜாங்கு இங்க வந்திருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கனால நான் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். அவங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் கம்பெனில இருந்து வேற யாராச்சும் வந்து உங்களை கவர் அப் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னைக்கு நீங்க கிம்ச்சி எல்லாம் செஞ்சு சேவை செய்ய போறீங்க. அதுக்கு ஏன் சார்பில் 1000 கேபேஜ் அனுப்பிச்சு வைக்கிறேன், அதையும் சேர்த்து கிம்ச்சி ரெடி பண்ணி வச்சிருங்க. 1 இயர்க்கு இந்த சேரிட்டி ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் கிம்ச்சி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு போக அந்த 3 மினிஸ்டர் ஒய்ஃப்க்கும் இந்த பிரைம் மினிஸ்டருக்கு வேணு சிரிச்சுட்டே நம்ம தலையில 1000 முட்டைக்கோசை தள்ளி விட்டு போற மாதிரி இல்ல. அவர் லவர் இன்சல்ட் பண்ணிட்டோன்னு அவருக்கு இவ்ளோ கோவமா? அது எப்படி பொலைட்டா கிளாஸா சிரிச்சு காட்டிட்டு போறாரு? அப்படிப்பட்டவர் ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி போகணும்னு அவங்களுக்கு இன்னமும் ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த பக்கம் ஹீரோனா அதிர்ச்சியா ஹீரோ கிட்ட, உண்மையிலேயே அப்பதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னீங்களா? உன்ன மாதிரி எனக்கு பொய் சொல்லி எல்லாம் பழக்கம் கிடையாது. ஆமா, நான் உன்னை கல்யாணம் தான் பண்ணிக்க போறேங்கிறான். அவளா சிரிச்சிட்டு நம்பாம என் மேல உள்ள பரிதாபத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குறீங்களா? அதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நான் ஒரு 2-3 நாளா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தானா, அதுலதான் தெரியாம உங்கள்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டேன். இப்ப நான் ரொம்பவே தெளிவாயிட்டேன். இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நம்ம பிரேக்கப் ஸ்டோரியை நான் முன்ன சொன்ன மாதிரி நானே எழுதிடுறேங்கவும் பிரேக்கப் ஸ்டோரியை நீ எழுதுறதுக்கு தயாராகலாம். ஆனா எனக்கு இப்ப இந்த கல்யாணம் தேவைப்படுது. ஏன் அப்படி? எல்லாம் நீ வாய் விட்டுட்டு போனனாலதான் மினிஸ்டர் ஒய்ஃப் கிட்ட எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னல. ப்ளூ ஹவுஸ்ல இருந்து எனக்கு மார்னிங்கே அழைப்பு கொடுத்தாங்க. என்னன்னு போய் கேட்டா பிரசிடென்ட் எனக்கு எப்போ கல்யாணம்னு கேக்குறாரு. மேடம் கொடுத்த தகவல் அப்படி. சோ என்னோட பொலிட்டிக்கல் இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக முன்ன லவர் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல ஒண்ணு, இப்போ அதுக்காகவே உன்னை கல்யாணமும் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அது போக மான்சைக்குமே என்ன காரணம்னு தெரியல, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் சைட்ல இந்த 2 ரீசன் தான் மேரேஜ்க்கான காரணம். நீ சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜே பண்ணிக்கலாம். அந்த டைம் பீரியடும் கூட எனக்கு ஓகே. உனக்கு எப்படி அப்படிங்கவும் எனக்கும் டபுள் ஓகேங்கிறா. அப்புறம் என்ன மடமடன்னு ஹீரோ கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடுறான். கல்யாணத்தை ரொம்ப பிரைவேட்டா பண்ண போறதாவும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அசிஸ்டன்ட் கங்கு செக்ரட்டரி ஜூகிட்டே கொடுத்துறான். 2 பேருக்குமே அது பிடிக்கல. இருந்தாலும் அவங்க எதுக்காக இந்த கல்யாணம் நடக்குதுங்கிறது தெரியுங்கிறனால அதையும் ஒரு அபிஷியல் வேலையா தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அவ சைட்ல கல்யாணத்துக்குன்னு அவளோட கோவர்க்கர்ஸை கூப்பிட்டு தானே ஆகணும். அதனால எடிட்டருக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்க, பரவாயில்லையே ஜங், நீ ஆரம்பத்துல ஏதோ பொய் சொல்றதா நினைச்சோம், ஆனா உண்மையிலேயே உனக்கு பிரைம் மினிஸ்டர் கூட கல்யாணம். அப்பா, நினைச்சு பார்க்கவே நம்பவே முடியல. வேணா இந்த நியூஸை நாங்க வந்து கவர் அப் பண்ணட்டுமா? நீங்க மட்டும் வரதா இருந்தா கல்யாணத்துக்கு வர முடியும். ஏன்னா கேமரா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என் மேரேஜ்ல அலோடு கிடையாது. இது ஒரு பிரைவேட் செரிமானிங்க. சபா, சரி விடு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸா மட்டும் அங்க வரும். அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீநப்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கணும். அதுவும் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான். அதாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் பொண்ணுங்க சைட்ல பினான்சியலா பாதிக்கப்படக்கூடாதுன்னு. ஒருவேளை இந்த கல்யாணம் சரியா போக முடிவடைஞ்சிருச்சுன்னா அந்த சமயத்துல எப்படி அவங்க ஆல்மேனியை செட்டில் பண்ண போறாங்கிறத டிஸ்கிரைப் பண்ணதுதான் அந்த டாக்குமெண்ட். இவன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பத்தி சொல்ல வந்தா ஹீரோயினுக்கு, ஆமால அக்ரிமெண்ட்ல நம்ம 6 மந்த்ஸ்ங்கிற மாதிரி மட்டும் தான் நோட் பண்ண போறோம், அதுல இன்னும் சிலதும் சேர்க்க வேண்டியிருக்குன்னு தோணுது. சோ உடனே ஹீரோவை சந்திக்க கிளம்பிடுறா. அவன் கையில ஒரு பேப்பர் கொடுத்து, கான்ட்ராக்ட் கல்யாணம், அதுல 6 மந்த்ஸ் பீரியட் மட்டும் மென்ஷன் பண்ணக்கூடாது, என்னோட சில கண்டிஷன்ஸையும் ஆட் பண்ணும், இதை படிச்சு பாருங்கன்னு கொடுக்க, உன்னோட கண்டிஷன்ஸ் தானே, நீயே படிச்சு காட்டு, நான் கேட்டுக்கிறேன்னு அவன் சேர்ல சாகவாசமா சாஞ்சு உட்காந்துக்க. முதல் கண்டிஷன், பாடி டச், ஹேண்ட் டச் எல்லாம் பப்ளிக் இமேஜ் பப்ளிக் அப்பியரன்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும். பிரைவேட்டா 2 பேரும் நோ டச் பாலிசி தான் ஃபாலோ பண்ணணும். அவனும் சரின்னு தலையாட்ட. செகண்ட் கண்டிஷன், 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனி பெட்ரூம்ல தான் படுக்கணும், அவங்கவுங்க பிரைவசியை மதிக்கணும். அதுக்கும் தலையாட்டுறான்.
அழகா ஹீரோ தலையாட்டுறாங்க. மூணாவது, நான் உங்களோட ஒய்ஃப்னு ஆனதுனால எங்கிட்ட அபியூசிவ் லாங்குவேஜ் வயலன்ஸ் எல்லாம் காட்டக்கூடாது, ரெஸ்பெக்டோட நடத்தணும். சரின்னு தலையாட்ட. நாலாவது கண்டிஷன், அபார்ட் ஃப்ரம் பப்ளிக் இமேஜ் நம்மளால இந்த கல்யாணத்துல நம்ம சுத்தி இருக்கிறவங்க பாதிக்கப்படக்கூடாது. நான் உங்களோட குழந்தைங்க கிட்ட என்னால முடிஞ்ச அளவுக்கு டிவோட்டடா இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மருமகங்கிற முறையில கொடுத்துடணும். அவ்வளவுதான். சைன் பண்ணிடுறீங்களாங்க? கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா இது எனக்கு கொஞ்சம் எலாபரேட்டா எழுதணும். ஏன்னா நீ ஒரு பக்கமா மட்டுமே யோசிச்சு கண்டிஷன்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துட்ட. அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவ பக்கத்துல உட்கார அவ கையில ஒரு லேப்டாப் கொடுத்து நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணுன்னு. பப்ளிக் அப்பியரன்ஸ்ல மட்டும் ரெண்டு பேரும் டச்சியா இருக்க முடியாது. சம்டைம்ஸ் எதிர்பாராத சந்தர்ப்பத்துல வேற யாராச்சும் நம்மள சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த நேரத்துலயும் கூட நம்ம லவ்விங் கப்பலா தான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கான சிச்சுவேஷனும் எப்படி அமைதுங்கிறத நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல காட்டுறாங்க. செகண்ட் கண்டிஷன், ரெண்டு பேரும் செப்பரேட் ரூம்ஸ்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் என்ன சுத்தி மேக்ஸிமம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம சில சமயம் ஒரே ரூம்ல ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அப்பவும் நோ டச் பாலிசியை நான் ஃபாலோ பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். மூணாவது கண்டிஷன், நான் கண்டிப்பா பொண்ணுங்களை ரொம்ப மதிக்கிறேன், அதனால நீ நினைக்கிற மாதிரி அபியூசிவ் வயலன்ஸ் எல்லாம் நடக்கவே நடக்காது. நாலாவது கண்டிஷனை உன் அளவுக்கு நானுமே சீரியஸா எடுத்து உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவையான ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இவன் சொல்றதெல்லாம் ஒரு லா பிரகாரம் டைப் பண்ணி ரெண்டு பேருமே சீல் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் கிம்மோட வீட்டை காட்டுறாங்க. அவங்கிட்ட பாசமா போய் உட்கார அவன அவ கைய உதறி விட்டு, உன்னோட பர்சனல் யூஸ்க்காக மினிஸ்டர்ஸோட ஒய்ஃபை யூஸ் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இங்க நான் என்னங்க பண்றது? நான் எப்பவும் போல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரோட போய் கிம்ச்சி பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா உங்க பிரைம் மினிஸ்டர் தான் என் தலையில 1000 முட்டைக்கோசு அவரோட அந்த காசிப் ரிப்போர்ட்டர் லவ்வருக்காக என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. நான் எப்படி தனியா இந்த 2 கையால 1000 முட்டைக்கோசையும் உரிக்க முடியும்? அதனாலதான் உங்களோட சப்டிவிஷன்ல இருக்க எல்லா மினிஸ்டரோட ஒய்ஃப்க்கும் மெசேஜ் போட்டு கூப்பிட்டேன். இதுல என் பேர்ல என்ன தப்பு இருக்கு? நீங்க மட்டும் இன்னும் பிரைம் மினிஸ்டர் இருந்தா என் மரியாதை எப்படி இன்னும் உயர்ந்திருக்கும் அப்படிங்கவும் அவனா கடுப்பாயி, உனக்கு வர வர வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு ரூம் கெழிஞ்சு போக, எங்க இன்னைக்காச்சும் நம்ம ரூம்ல வந்து படுங்க, எப்பவும் ஏன் ஸ்டடி ரூம்க்கே போறீங்க? அவங்க இவளை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல, ஸ்டடி ரூம்லயே போய் தூங்கிக்கிறான். இவ சோகமா அவ ரூம்ல போய் தனியா படுத்துக்கிறான். இதனால கிம்மோட ஈகோ கொஞ்சம் தூண்டப்பட்டுருச்சு. அடுத்த நாள் அவன் ஒரு ரிப்போர்ட்டை பிஎம்மோட டேபிளுக்கு எடுத்துட்டு போகணும். பப்ளிக் வெல்ஃபேரோட ஃபண்டை 12% இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஹீரோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்திருப்பான். அது இப்போதைக்கு முடியாதுங்கிற மாதிரி இவன் ஃபைல கொண்டு வந்து கொடுக்கவும் அதை படிக்கிற ஹீரோ, நான் பதவி ஏத்ததும் கொடுத்த மொத அறிக்கையே நீ நிராகரிக்கிற வகையில ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்க. உன்னால முடியலனா ஃபுல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு 2 நாள் நான் என் பொறுப்புல எடுத்து எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்க, பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தேவையானதை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள புகுந்தும் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா எதுக்கு உங்களுக்கு கீழே இத்தனை மினிஸ்டர்ஸ் நியமிக்கணும்? எங்களுக்கான வேலையை எங்களுக்கு எப்படி பண்ணணும் நல்லாவே தெரியுங்கவும், சாரி கிம், நீ இன்னமும் என் ஃப்ரெண்டுங்கிற ஆட்டிடியூடோடய பேசிட்டு இருக்க. நான் இப்ப பிஎம், அதை மறந்துடாத. ரிப்போர்ட்டை ரீஎடிட் பண்ணி கொண்டு வாங்கவும் கிம்மா அதுக்கு ஒரு மாதிரி இலக்காரமா செஞ்சுட்டு, இப்ப ஃப்ரெண்டா உன்னை உன் கல்யாணத்துக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணலாமாங்க? சரிங்கிற மாதிரி ஹீரோ தலையாட்ட, ஆனா என் ஃப்ரெண்டு இந்த கல்யாணத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா இதே ஃப்ரெண்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அவன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை இப்ப காணும். சந்தோஷமே இல்லாமையே நீ இந்த கல்யாணத்தை இப்ப பண்ணிக்க போற. சரி எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போகவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது. அவன் அப்படியே அவனோட அந்த கல்யாணத்தப்போ அவன் ஒய்ஃப்க்கு ரிங் எல்லாம் வாங்கினது அப்ப அவன் ஹாப்பியா இருந்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனும் அவனோட ஒய்ஃபும் மேரேஜ் அப்ப போட்டு ரிங் பாக்ஸ் எடுத்து பாக்குறான். ரொம்ப அவன் ஒய்ஃபை லவ் பண்ணியிருந்திருப்பான் இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சு, எப்படி அவ இறந்தான்னு தான் தெரியல. ஹீரோயின் அப்பா ரொம்ப நாளா என்னோட வருங்கால மாப்பிளைய பாக்கணும்னு சொல்லியிருப்பார்ல. சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால ஹீரோவால நேரடியா அவரை போய் சந்திக்க முடியலன்னு ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவை பிஎம்மோட ஹவுஸ் கூட்டிட்டு வரதுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைச்சிருந்திருக்கும். அவரை மரியாதையா வரவேற்கணுங்கிறதுக்காக ஹீரோ அவனோட பசங்களோட வீட்டு வாசல்ல நிக்கிறான். ஆல்ரெடி அவங்க பசங்க கிட்டையும் இந்த கல்யாணத்தை பத்தி பேசியிருந்திருப்பான். பெரிய பையனுக்கு இது பெரியவங்க விஷயம், அதுல அவன் தலையிடுறதுல விரும்பல. பொண்ணுக்கு அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஓகே, ஆனா இன்னும் நல்ல பொண்ணா பாத்துருக்கணும்னு மனசுக்குள்ள தோணுது. மான்சை மட்டும்தான் ஹாப்பியா நிக்கிறான். அது போக அசிஸ்டன்ட் காங்கும் செக்ரட்டரி சுஹி என்னே தெரியல வெறுப்பா தான் இருக்காங்க. அந்நேரத்துல தான் ஹீரோயின் அவங்க அப்பாவை கூட்டிட்டு இறங்குறா. ஹீரோ அவருக்கு வணக்கம் வச்சு வரவேற்று இதுதான் என்னோட 3 பசங்கன்னு பேரை சொல்லவும் ஹீரோயின் அப்படியே அவங்க அப்பா பாத்துட்டு இருக்கா. எதுவும் அப்பா கோபப்படுவாரான்னு பார்த்தா அவர் என்னன்னா திடீர்னு வேற மாதிரி பேசுறாரு. ஏமா ஜங்கு, உன்னோட 3 குழந்தைங்களும் உன்ன மாதிரியே எவ்வளவு அழகா இருக்காங்க. இருந்தாலும் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நீ அடிக்கடி உன் பசங்களை எனக்கு கூட்டிட்டு வந்து காட்டாம போயிட்ட பாரு. எல்லா பிள்ளைங்களும் எப்படி வளர்ந்துட்டாங்கன்னு எனக்கு அடையாளமே தெரியலையே அப்படின்னு அந்த பசங்க கூட எல்லாம் நல்லா பேசவும் ஹீரோயினா அப்பாவோட கை பிடிச்சிட்டு, அப்பா கொஞ்சம் நிதானத்துக்கு வாங்கங்க. அவரு வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. அது மொத்தமா இங்க எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு தான் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதாகவும் இந்த குழந்தைங்கள்லாம் அவரோட குழந்தையாகவும் அவர் நினைச்சு பேசிட்டு இருக்காரு. செக்ரட்டரி சூஹிகா ஆல்ரெடி ஹீரோனோட அப்பாக்கு இந்த மாதிரி அல்சைமர் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியமாட்டு இருக்கு. ஆனா கங்குக்கு இப்பதான் சந்தேகம் அதிகரிக்குது. அதனால ஹீரோட டீம் மெம்பர்ஸ் ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கவும் தான், ஆமா சாருக்கு நாங்க தான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் ஜங்கோட அப்பாக்கு ஒரு டெர்மினல் இல்னஸ் இருக்கு, அல்சைமர் ப்ராப்ளம்ங்க. அடடா, அதுக்காகத்தான் இவ அவசர அவசரமா அவங்க அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காளாட்டு இருக்கு. அவளை போய் தப்பா பேசிட்டேமேனு கங் ஃபீல் பண்றான். ஹீரோயின் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு அவங்க அப்பா
தனியா கூட்டு போய் அவர்கிட்ட கொஞ்சம் பழசெல்லாம் பேசி ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுறா. அதுக்கப்புறமா ஹீரோவை ரூம்குள்ள கூப்பிடவும் இப்ப கொஞ்சம் அவர் நிதானத்துக்கு வந்துட்டாரு. அப்புறம் தம்பி, உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்குன்னு தெரியும், உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு கேட்க, என்னோட அப்பா அம்மா என் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஃபாரின்ல செட்டில் பண்ணி விட்டேன். இந்த கல்யாணமும் பிரைவேட்டா நடக்கறனால அவளால இந்த கல்யாணத்துல கலந்துக்க முடியாது. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல தம்பி. ஆனா எனக்கு உங்களை நேரடியா பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கோவம். ஒரு அப்பாவா எனக்கு அந்த கோவம் வர வேண்டியது தானே அப்படிங்கவும், அப்பா அமைதியா இருங்கன்னு ஹீரோயின் சை காட்ட, நீ அமைதியா இரு, அங்கிள் பேசிட்டுங்கவும், நீ ஏன் மனசாட்சியோட யோசிச்சு சொல்லு, நீ 40 வயசு தான், உனக்கு பாக்குறதுக்குலாம் எங்க தான் இருக்க, இருந்தாலும் என் பொண்ணு கல்யாணம் ஆகாத 30 வயசு ஆளு, அவளை எப்படி நான் ஒரு 3 குழந்தைக்கு அப்பா கிட்ட தள்ளி விடுவேன் கல்யாணங்கிற பேர்ல. சரி, அப்பாவா நான் நியாயமா என்ன கோவப்பட்டாலும் மனசு தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. உங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போயிடுச்சு, அப்ப எல்லாத்தையுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவீங்கன்னு எனக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா தெரியாம இருக்கலாம், ஆனா ரொம்ப பாசக்காரன்பா. என் பொண்ணுக்கு அம்மா கிடையாது, நான் தான் அவளை சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். ரொம்ப நல்ல பொண்ணு, என்னோட விலை மதிப்பில்லாத ஒரே சொத்து அவதான். அவளை உன் பொறுப்புல உன்கிட்ட விட போறேன். அவளை நீ நல்லா பாத்துக்கணும், வேற எதுவும் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு ஒரு அப்பாவா அவர் ஃபீல் பண்ணி பேசவும், இவனும் 3 குழந்தைங்களுக்கு அப்பாங்கறனால அந்த எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு, புரியுது அங்கிள், என்னால உங்க பொண்ணை 100% சந்தோஷமா பாத்துக்க முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா என்னால அவ வருத்தப்படாம கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பொறுப்பான பதில சொல்றான். அதுலயே அப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஹீரோயினுக்குமே அவன் பொய்யெல்லாம் சொல்லாம ரியலா ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தான்ல, அது பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த கல்யாணமே ஒரு பொய் கல்யாணம் தான், இதுல நான் உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துக்குவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுலாம் நடக்காத காரியம். அதுக்கு பதிலா உங்க பொண்ணு என்னால வருத்தப்பட மாட்டான்னு அவன் சொன்னது இவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலி மீட்டிங்லாம் முடியவும் ஹீரோயின் ஹீரோ வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட பசங்க எல்லாம் அபிஷியலா தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறதுக்காக முன்னாடி போறா. மான்சை தான் முதல்ல பாக்குறான். என்ன, நீங்க தான் எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறதா கேள்விப்பட்டேன், அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறீங்கிறதுக்காக உடனே உங்களை அம்மான்லாம் கூப்பிட முடியாது, நான் அம்மான்னு கூப்பிடுறேன். இந்த தவளை பொம்மை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அது ஒரு 100 மில்லியன் இல்ல 500 மில்லியன் எப்போ செஞ்சு என் கையில கொடுக்குறீங்களோ அப்பதான் அம்மான்னு கூப்பிடுவேன்னு கல்யாணத்துக்கு அஸ்திவாரம் போட்டதே அவன் தான். ஆனா அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பில்டப் கொடுக்க, அடுத்து ஊரியும் நாராவும் வராங்க. ஊரி இருந்துட்டு, எங்க அப்பாக்கு உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான், மான்சை கிட்ட நீங்க பண்ண ட்ரிக்ல எனக்கு செல்லுபடி ஆகாதுன்றான். நாராவும், ஆமா ஆமா, பெரியவங்க அஃபேர்ல தலையிடக்கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்கான், சோ நீங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதுக்கான ரெஸ்பெக்ட் மட்டும் தான் கிடைக்கும், உங்களை அம்மாவா ட்ரீட் பண்ணுவோம்லாம் நினைக்காதீங்கிறா. 2 பேர் பேசுறதுமே கொஞ்சம் ரூடா தான் இருக்கு, சின்ன பசங்க ஆட்டிடியூட் மாதிரி தெரியல, ஹீரோட ஆட்டிடியூட் அப்படியே 2 பேர்கிட்டே இருக்கு. அப்ப அந்த சமயத்துல அங்க வர ஹீரோ, என்ன என்னோட பசங்க கிட்ட எல்லாம் இன்ட்ரோ ஆகிக்கிட்டியா, என்னோட பசங்க எல்லாம் உன்ன மாதிரி கிடையாது, நான் அவங்கள ப்ராப்பரா வளர்த்திருக்கேன், சோ எங்க எப்படி யார்கிட்ட பேசணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும், உங்ககிட்ட அவங்க கைண்டா தான் நடந்துக்குவாங்க, ஏன்னா என் வளர்ப்பு அப்படி, பதிலுக்கு உங்ககிட்டயும் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்லங்க, பண்ணலாங்கிற மாதிரியே ஒரு லுக் விடுறா. அதுக்கு சின்ன பிள்ளைங்களாங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ஹீரோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் கங்கு, சார் எல்லாமே என்னெல்லாம் இருந்துச்சு, நான் மட்டும் ரிப்போர்ட்டர் ஜங்க இதுக்குள்ள கொண்டு வரலைன்னா இது கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காதுல்ல, சரி இந்த கல்யாணத்தினால அட்லீஸ்ட் ஜங்கோட அப்பா கொஞ்சம் சந்தோஷப்படுவாருன்னா நடந்துட்டு போட்டுங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அதுதான் எனக்கு இன்னுமே கவலையா இருக்கு, நல்லா யோசிச்சு பாரு, அவர் மட்டும் நல்ல ஒரு சுயநினைவோட ஆரோக்கியமான மனுஷனா இருந்தா என்ன மாதிரி 3 குழந்தைங்களுக்கு அப்பாவான ஒருத்தனுக்கு அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பாரா, நான் எந்த வகையிலயும் ஜங்குக்கு பொருத்தமானவன் இல்லங்கிறான். கங்குக்கு இது ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு, ஓகே அவளும் அவங்க அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிறா, இவரும் ஒரு ரெஸ்பான்சிபிள் நோக்கோட தான் ஜங்க கல்யாணம் பண்ணிக்கிறா, அவங்களுக்குள்ள பெருசா எந்த பந்தமும் இருக்க போறது இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுறான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ ஹீரோயினை அவன் வீட்டுல வச்சு சந்திக்கலாம்னு கூப்பிட்டு இருந்திருப்பான். அடிக்கடி பசங்க கூட இன்ட்ரோ ஆயிட்டா எல்லாரும் ஃபேமிலியா மிங்கிள் ஆகுறப்போ சங்கோஜம் இருக்காதுன்னு தான் ஹீரோயினும் நேரா அவளோட பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து வந்து பாத்ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்க, ஹேண்ட் வாஷ் பண்ற லிக்விட்னு சொல்லிட்டு அவன் பிரஸ் பண்ணா அதுல இருந்து ஃபெவிக்விக் மாதிரி ஏதோ ஒண்ணு கையில வந்து விழுகுது, கை 2 நல்லா ஒட்டிக்குது. இத பண்ணது நாராதான், அவ்வளவு காண்டு ஹீரோயின் மேல. ஹீரோ அந்த ஃபேமிலிக்குள்ள செட் ஆகலான்னு வர சமயத்துல அவனுக்கு ஒரு அபிஷியல் மீட்டிங் எங்கேயோ பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு ஏரியில ரசாயன கழிவுகளை அதிகமா கலக்கறதுனால அங்க சுத்தி உள்ள மக்கள்லாம் ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க. ஆனா இது பொலிட்டிக்கல் சைடும் ரீச் ஆகுறது இல்ல, போலீஸ் சைடும் ரீச் ஆகுறது இல்ல, ஏன்னா அங்க ரசாயன கழிவுகளை வெளியிடுறதுலாம் பெரிய பெரிய பிசினஸ் மேனோட இண்டஸ்ட்ரீஸ். அவங்கள மக்கள் போட்ட மனு ஹீரோ நேரடியா வந்து சேரவும் அந்த ஏரியில இருந்து தண்ணி கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருந்திருப்பா, அது எந்த அளவுக்கு அசுத்தப்பட்டிருக்குன்னு அதோட வெரிஃபிகேஷன்ல இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஒட்டின கையை எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு புலம்பிட்டு இருக்க, அங்க சிரிச்சுட்டே வர நாரா, இது ஆரம்பம் தான், இந்த கம் உங்க கையில ஒட்டினாப்ல நாங்களும் உங்க கூட ஒட்டிக்குவோம்னு நினைக்காதீங்க, அப்படியே ஒட்டினாலும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவன் நக்கல் பண்ணிட்டு போக, ஐயோ ஒரு பிரைம் மினிஸ்டர் சமாளிக்கிறதே கஷ்டம்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லாமே பிரைம் மினிஸ்டரா இருக்கே, இந்த கை வேற ஒட்டிட்டு வர மாட்டேங்குதுன்னு இவ கை இழுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்ப அங்க வர நானி, அவங்களுக்குமே ஹீரோயினை பிடிக்காதுல, எதுக்குமா நடுகால உட்காந்து கத்திட்டு இருக்க, கை எதுக்கு இப்படி சேர்த்தி வச்சிருக்கன்னு அவங்க ஒரே ஒரு இழுக்கிறாங்க, அவ கை பிரிஞ்சிருது. அதுக்கும் ஹீரோயின் சந்தோஷத்துல சோஃபால துள்ளி குதிக்க, பிஹேவியரே சரியில்லைங்கிற மாதிரி அவங்க தலையாட்டிட்டு போயிடுறாங்க. என்னடா நம்மள வர சொன்ன பிரைம் மினிஸ்டரையும் அழகானும் இன்ட்ரோ ஆகலாம் நினைச்ச பசங்களும் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்களேன்னு இவ சோஃபால சாஞ்சு படுத்திருக்க. அப்பதான் ஹீரோ அந்த வாட்டர் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வரான். ஹீரோயினை பார்த்துட்டு பசங்களா எங்கன்னு கேட்க,
கேட்க, நீங்க வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப் ஆக போறா, அதனால பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தாருன்னு அவன் பாத்ரூம்குள்ள போறான். இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்லங்கிற மாதிரி ஹீரோயின் வக்கனம் காட்டிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ ஹால்ல இருக்கிற பாத்ரூம்குள்ள நுழையா, ஐயோ அந்த பாத்ரூமா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமா ஓட, அதே ஃபெவிக்விக் ஹேண்ட் வாஷ் தான் ஹீரோ கையில பட்டு அவன் இந்த கையை டச் பண்ணலான்னு போற சமயத்துல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கை மேல கொண்டு போய் இவ கையை வைக்க 2 பேர் கையும் ஒட்டிக்குது. ஐயோ மாட்டிக்கிச்சேன்னு இவ கத்தவும், கத்தாததும் பாத்ரூம்குள்ள இருந்து கத்துனா மத்த எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்க, சரி வாங்க ஹாலுக்கு போலாம், நானிய கூப்பிட்டு அவங்க கையை எடுத்து விடுவாங்க, இதுக்கா நானிய கூப்பிடுவாங்களான்னு ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கிற ஒண்ணுல தண்ணியை ஃபில் பண்ணி 2 பேர் கையை உள்ள விட்டுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அந்த லிக்விட் தண்ணியில கரைஞ்சு கை விலகிடும் பார்த்தா நைட்டு ஃபுல்லாவும் முடிய போது இன்னும் ஒட்டின கை பிரிஞ்ச மாதிரி இல்ல. இத பண்ணது யாரு, நாராவா ஊரியா மான்சேவான்னு கேட்க, ஹீரோயினுக்கு முத நாளே பிள்ளைங்களை கம்ப்ளைண்ட் பண்றது பிடிக்கல, அதனால எனக்கு தெரியலன்றா. உன்னை சந்திச்ச நாள்ல இருந்து ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு அவன் தலையில அடிச்சுக்க, எனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் தலையில அடிச்சுக்க, அப்ப அங்க வர அசிஸ்டன்ட் கங்கு, சார் இன்னும் கிளம்பலையா, இன்னைக்கு நம்ம வாட்டர் வெரிஃபிகேஷனுக்காக அந்த ஊருக்கு போகணுமே அப்படிங்கவும், இந்த ஃபெவிக்விக் ரிமூவர் வாங்கிட்டு வர சொன்னல வாங்கிட்டு வந்தாங்க, அது ரெடியா இருக்கு சார், அப்ளை பண்ணி ஒரு 1/2 hourல கை பிரிஞ்சிருங்கவும், 1/2 hour அது கூட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு ஆல்ரெடி ஹீரோக்காக ஹெலிகாப்டர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஹீரோயினையும் சேர்த்து ஏத்திக்கிறான், கூடவே அசிஸ்டன்ட் கங்கும் சேர்ந்துக்கிறான். இவங்க அந்த ஃபெவிக்விக் ரிமூவரை கையில அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒன்னா உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போக வேண்டிய பிளேஸ் வரவும் கையும் பிரிஞ்சிருது. ஹீரோ அபிஷியல் மீட்டிங்கை ஹேண்டில் பண்ண போயிடுறான். ஹீரோயின் அசிஸ்டன்ட் கங் கூட நிக்கிறா. கங் இருந்துட்டு அன்னைக்கு ஹீரோயினை தப்பா பேசினதுக்காக வருத்தப்பட்டு சாரி கேட்க, அவளுமே அவனை ஈஸியா மன்னிச்சுட்டு பழைய மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சிடுறா. இங்க ஹீரோ அந்த ஏரியா வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக தான் வந்திருப்பான். நேத்திக்கு அதுல இருந்து சேகரிச்சு கொண்டு வந்த தண்ணி அவ்வளவு அழுக்கா இருந்துச்சு, இன்னைக்கு அதுல சுத்தமா அழுக்கே இல்ல, எப்படி அது பாசிபிள்னு விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது இவன் இன்னைக்கு இங்க விசிட் வரான்னு தெரிஞ்சுட்டு அங்குள்ள ஆபீசர்ஸ் எல்லாம் அவசர அவசரமா ஒரு குறிப்பிட்ட பகுதியோட ஏரியா மட்டும் கிளீன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அவனுக்கு கடுத்த கோவம் வந்துருது. உடனே ஹெல்த் மினிஸ்டரோட டீம் அங்க வர வச்சு மொத்தமா ஏரியா கிளீன் பண்ணி இதுக்கப்புறமா அங்க கழிவுகள் சேராதபடி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கான ரிப்போர்ட் 2 நாள்ல அவன் டேபிள்ல இருக்கணும்னு சொல்றான். அப்படி கொஞ்சம் தூரமா அங்க நிக்கிற ஹீரோனை கூப்பிட்டு, ஜாங்க இங்க வான்னு அவ கையில ஏரி வாட்டரை வெரிஃபிகேஷன் பண்ணும் போது 2 மீன் அகப்பட்டிருக்கும், அதை கொடுக்குறான். ஏன்னா ஏரி இவங்க இப்போதை கிளீன் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த மீன் இத்தனை நாள் அந்த தண்ணிக்குள்ள தானே இருந்துச்சு, அது அந்த வாட்டரை குடிச்சு அப்சர்வ் பண்ணி தானே வாழ்ந்திருக்கும், அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு ஏரி தண்ணி பாதிக்கப்பட்டிருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான் அதை பத்திரப்படுத்தி ஹீரோயின் கையில கொடுக்க, நானா அப்படின்னு அவ அதிர்ச்சியாக, இவ்வளவு தூரம் ஹெலிகாப்டர் ரைடு பண்ணமே அது யாரோட காசுன்னு தெரியுமா, பொதுமக்களோட டாக்ஸ் பணம், இது அவங்களுக்காக நம்ம பண்ற சேவை, நான் அதுக்காக எப்பவும் தயாரா இருக்கும் போது என் மனைவி நீயும் உறுதுணையா இருக்க வேண்டாமா அப்படின்னு மீன் அவ கையில திணிச்சு விட்டுறான். ஐயோ பிரைம் மினிஸ்டர் நீங்க ரொம்ப பியமா இருக்கீங்க, எனக்கு மீன் வேற பிடிக்காதுன்னு இவ கத்த அவனா நகர்ந்து போயிடுறான். இருந்தாலும் இவளுமே ஒரு ரிப்போர்ட்டர், அதுவும் ரொம்ப பொறுப்பான ரிப்போர்ட்டர் ஆச்சே, அந்த மீனை மட்டும் இல்ல அது போக அந்த ஏரியை சுத்தி உள்ள மண்ணு கழிவு பொருட்களை எல்லாம் கூட கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஹீரோ கிட்ட, நான் டிராவல் பண்ணி வந்த ஹெலிகாப்டரோட பப்ளிக் டாக்ஸ்க்கு அதிகமாவே வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சாரி ரிப்போர்ட்டர் ஜங், கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன்னா அதனாலதான் உங்கள்ட்டையும் கடுமையா பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதிகாரமா சொன்னப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா நீங்க எவ்வளவு பொறுப்பான பிஎம்மா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா உங்க மனைவியா இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்க கூடவே இருந்து இந்த புது பிஎம்மோட செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். காசிப் ரிப்போர்ட்டரா இல்லாம ஒரு நல்ல ரிப்போர்ட்டரா மாறதுக்கு உங்க வாழ்க்கை படம் எனக்கு அனுபவமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கை கொடுக்க அவனும் சிரிச்சுட்டே கை கொடுக்கறான். இப்ப ஸ்டோரியில 15 days லேட்டர்னு போடுறாங்க. ஒரு சர்ச்ல ஹீரோ ஹீரோயின்கான பிரைவேட் மேரேஜ் செரிமனி நடக்க போகுது. ஹீரோயின்கான வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட்டா செய்யப்பட்டு அவளுக்கு அனுப்பிச்சு வச்சாச்சு. அதோட அவ மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து கார்ல இருந்து இறங்க அவளை வெல்கம் பண்றக்கா அசிஸ்டன்ட் கங்கு தான் முன்னாடி போய் நிக்கிறான். ஒரு பிரைட வெல்கம் பண்றதுக்கு முதல்ல அவன் போய் நிக்கவும் ஆல்ரெடி அவனுக்கு ஹீரோயின் வர பிடிக்குமா, சோ இப்ப அந்த ட்ரெஸ்ல அவளை பார்க்கும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறான். இருந்தாலும் என்ன பண்றது, வேற வழி இல்ல, கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளுக்கான அறையில கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல கையையும் காலையும் ஆட்டிட்டு இருக்க, கங்கா அவளே பாத்துட்டு இருக்கவும் இவ அப்பதான் அவனை நோட் பண்ணிட்டு, என்ன இனி ஒரு மாதிரியே வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, பாக்குறக்கு ஆக்வர்டா இருக்கானான்னு கேட்க, இல்ல ரொம்ப அழகா இருக்க, நீ கியூட் ஃபன் ஒரு ரெஸ்பான்சிபிள் டாக்டர்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தான், ஆனா அது மட்டும் இல்ல நீ பிரிட்டி லேடின்னு இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பாக்கும் போது எனக்கு ஃபீல் ஆனிச்சுங்க. எங்க அவன் ஃபீல் பண்ணி பேசினெல்லாம் இவ கேட்கல. ஐயோ இந்த ஹேர் ஆர்னமெண்ட் வேற ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அதை புடிச்சு ஆட்டுறேன்னு தலையில இருந்து நெட் கிளாத்த கீழே தள்ளி விட்டுறா. ஒரு நிமிஷம் கலைச்சிராத அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல வந்து அவ ஹேரை சரி பண்ணி விட்டுட்டு அந்த நெட் கிளாத் எடுத்து பழையபடி ஃபிக்ஸ் பண்ணுவானா. அதையுமே அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவன் உதவி செய்யற மாதிரி தான் அது தோணுது. அந்நேரத்துல ஹீரோயினை கூட்டிட்டு போறக்கா அந்த ரூமுக்கு வர அவங்க 2 பேரையும் அவ்வளவு க்ளோஸ்ல பாக்கவும் அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டியா வர போறவ அவ பக்கத்துல அசிஸ்டன்ட் கங்கு உட்கார்ந்துட்டு இருக்க பாக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தானே செய்யும். இருந்தாலும் அங்குள்ள சூழ்நிலை பார்க்கும் போது ஹீரோயின் என்ன மாதிரி கேரக்டர்னு அவனுக்கு நல்லா தெரியும். சோ அவதான் ஏதாச்சும் ஒண்ணு இந்த அலங்காரத்தை பண்ணி விட்டு இருந்திருப்பா. அதுக்காக அவன் ஹெல்ப் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு சைலண்டா அந்த இடத்துல நிக்கவும் அசிஸ்டன்ட் கங்கும் சார் அப்படின்ட்டு தலையை குனிஞ்சிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிடுறான். ஹீரோயினுக்கு இந்த 2 ஆண்களுமே என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. அவ சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க ஹீரோவை பக்கமா போய் சில விஷயம்
விஷயங்கள் போலியா நடந்தாலும் அதுல கூட எனக்கு நம்பகத்தன்மை தேவை. என்ன சொல்றீங்க எனக்கு புரியலங்க. நம்ம சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டோம்ல, அதுல நீ என்ன சொல்லிருக்க, எனக்கு ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃபா இருப்பேன்னு சொல்லியிருக்க. இப்ப என்ன உங்களை ஏமாத்திட்டனாமா? என் கண்ணுக்கு எதுவும் தப்பா படல, ஆனா நாளைக்கு வேற ஒருத்தர் கண்ணுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை தப்பா படக்கூடாது. தெளிவா சொல்லுங்க PM சார், நீங்க ஒரு வக்கீல் தானே அப்படிங்கவும், அதாவது இதுக்கப்புறமா நீ எந்த ஆண் நபர் பக்கத்துலயும் இவ்வளவு நெருக்கமா இருக்க கூடாது. அது மத்தவங்களுக்கு நீயா காசிப் கொடுத்த மாதிரி ஆயிடும். காசிப் பத்தி நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப மேரேஜ் ஹாலுக்கு போலாமா அப்படின்னு கையை நீட்ட, வெட்டிங் ரிங் வாங்கிட்டீங்களா, அதை முதல்ல காட்டுங்க. பொண்ணுங்க இந்த விஷயத்துல உஷாரா இருப்பீங்களேன்னு சொல்லிட்டு அவன் ரிங் பாக்ஸ் எடுத்து கொடுக்கவும், வாவ் ரிங் ரொம்ப அழகா இருக்கு, நேர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்களா? நேர்ல போய் பர்ச்சேஸ் பண்றதுக்குலாம் எனக்கு ஏது டைம், ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாங்க. ச்சே, ஆன்லைன்ல தான் ஆர்டர் போட்டீங்களா? பிடிக்கலன்னா சொல்லு மாத்திக்கலாம் அப்படிங்க. வேணாம், மேரேஜ் ரிங்க யாராச்சும் மேரேஜ் அன்னைக்கு போட்டதுக்கு அப்புறமா மாத்துவாங்களா? இதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ எழுந்திருக்க போக, ஆமா வெட்டிங் கவுன் பிளைனா போட்டிருந்திருக்கலாம்ல, ஃபுல்லா கவர் பண்ணி, இது எதுக்கு மேலெல்லாம் நெட் கிளாத்தா இருக்கு பாரு, உன்னோட ஸ்கின்லாம் ரொம்ப வெளிப்படையா தெரியுது. எனக்கு ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் பிடிக்கலங்க. உங்களுக்கு என்னையே பிடிக்காது, இந்த ட்ரெஸ் பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன அப்படின்னு சொல்லும் போதுதான், ஐயோ மேரேஜுக்கு நான் ஒயிட் கவுன் போட்டிருக்க கூடாது, இதை மாத்திக்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் கிடைக்குமா? என்ன மாத்த போற? நான் ட்ரெடிஷனல் ஹம்புக் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் அப்படின்னு அவன் கேட்கவும், ஏன்னா அப்படின்னு அவ ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள ரூம் கதவை திறந்துட்டு ஹீரோனோட அப்பா வராரு. வந்தவரு ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ல பார்க்கவும் சந்தோஷப்படுறாரு. ஹனி இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு கையை பிடிச்சிக்க. எப்பவுமே அவர் பொண்ணை ஹனின்னு தான் கூப்பிடுவாரு, ஆனா இன்னைக்கு அப்படி கூப்பிடவும் ஹீரோயினும் ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா அவரோட கல்யாணத்துல அவரோட ஒய்ஃப் ஒயிட் கவுன் தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அது அவரோட மெமரியில நல்லா ரெஜிஸ்டர் ஆன ஒண்ணு. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா மாதிரியே இருப்பா. அன்னைக்கு எப்படி ஹீரோட குழந்தைங்களை பார்க்கவும் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்கதா நினைச்சு பேசினாரோ, இன்னைக்கு ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ல பார்த்துட்டு தான் ஒய்ஃப் கூட நடந்த அந்த கல்யாணத்தை அவரு ஒரு மெமரபிள் விஷயமா தானே பாக்குறாரு. சோ இன்னைக்கு தான் பொண்ணோட கல்யாணங்கிறத மறந்துட்டு அவரும் கோட் ஷூட் போட்டிருக்காரு. அதனால தனக்கும் தான் ஒய்ஃப்க்கும் கல்யாணங்கிற மாதிரி அவரோட 25 வயசுக்கு போயிட்டாரு. அப்பா நான் ஹனி தான், ஆனா அம்மா நான் கிடையாது, நான் உங்க பொண்ணுங்க. எங்க அவருக்கு அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிற அளவுக்கு நிதானத்திலே இல்ல. ஹீரோயின் இன்னமும் தான் ஒய்ஃப்னே நினைச்சு பேசிட்டு இருக்க. அப்பா இந்த கல்யாணமே நான் உங்களுக்காக தான் பண்ண போறேன், நீங்க இந்த நேரத்துல என்ன மொத்தமா மறந்துட்டீங்க. இப்படி ஒரு சூழ்நிலை நான் எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறது? நான் இவ்வளவு முயற்சி எடுத்து எல்லாமே வீணா போயிடுச்சு. அப்ப ஞாபகத்துக்கு வாங்கப்பா, நான் உங்க பொண்ணு ஜங்கு, இன்னைக்கு எனக்கு கல்யாணம், என்ன நீங்க தான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும், அம்மா இறந்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு அவ சொல்லிட்டே இருக்கா அழுதழுது. ஆனா அவங்க அப்பா, ஹனி நம்ம கல்யாணத்தன்னைக்கு இது நடந்துச்சுல அது நடந்துச்சுலன்னு அவரோட மென்டல் ஸ்டேட்லயே தான் இருக்காரு. அதை பார்க்கவும் ஹீரோக்கும் கஷ்டமா போயிடுது. கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கூப்பிட ஒரு அசிஸ்டன்ட் கங்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்றான். பொண்ணோட கல்யாணத்தன்னைக்கு அப்பா கையை பிடிச்சி கூட்டு போவார்னு பார்த்தா அவரு தான் கல்யாணத்துல தான் ஒய்ஃபை பார்த்த மாதிரி நினைச்சு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருந்தா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் வருத்தமா தானே இருக்கும். அந்த மாதிரி வருத்தம் தான் ஹீரோயினுக்கு. அவளுக்கு இப்ப கல்யாணத்துக்கு பண்ணிக்கிறதுல கூட மூடே போயிடுது. அதனால அவ அந்த ரூம்லயே இருந்துக்க ஹீரோவா இந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியாம கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்லன்னு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துடுறான். இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவன் சர்ச் ஃபாதர் கிட்ட சொல்லலான்னு வரதுக்குன்னு நல்ல வேலைக்கு அங்க ஹீரோயின் எப்படியோ அப்பாக்கு சில விஷயங்களை புரிய வச்சுட்டா. இதோ மனப்பொண்ணும் ரெடின்னு சொல்லிட்டு அவளோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து நிக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அவளோட அழுமூஞ்சி போய் பழையபடிக்கு அவ சிரிச்சிட்டு நிக்கவும் ஹீரோக்குமே சிரிப்பு வந்துருது. அந்த சந்தோஷத்துலயே அவ கையை பிடிச்சு ஃபாதர் முன்னாடி கல்யாணமும் பண்ணிக்கிறான். கான்ட்ராக்ட் கல்யாணம் மாதிரி இருந்தாலும் ஒரிஜினல் கல்யாணமா தான் நடந்ததாங்க. இந்த பக்கம் அன்னைக்கு நைட்டு ஒரு பப்ல கிம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் அந்த இடத்துக்கு செக்ரட்டரி ஜூகி வர மாதிரியும் காட்டுறாங்க. கிம் ஜூகியை திரும்பி பார்த்துட்டு, நான் கூப்பிட்டதும் நீ இங்க வருவேன்னு எதிர்பார்க்கல, அப்போ உனக்குமே ஒரு கம்ஃபர்ட் தேவைப்பட்டிருக்குல, உட்காரு உனக்கு ஒயின் சர்வ் பண்றாங்க, நான் ஏதோ நீங்க அபிஷியலா கூப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டு தான் வந்தேன், எனக்கு யாரோட கம்ஃபர்ட்டும் தேவையில்லைன்னு அவ அங்கிருந்து நகர போக இவன் டக்குன்னு அவ கையை பிடிச்சிட்டு, உனக்கு தேவைப்படாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் தங்கச்சி ஞாபகமா இருக்கு, ப்ளீஸ் எனக்கு கம்பெனி கொடுக்குறியாங்கவும் அவ்வளவு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு, என்னாச்சு கிம் நீ நார்மலா தானே இருக்காங்க, என்ன எப்போ என்ன பார்க்கும் போதெல்லாம் மினிஸ்டர்னு தானே கூப்பிடுவேன், இன்னைக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறேன், ஆமா நீங்க தானே கம்ஃபர்ட் தேவைன்னு சொல்லி சொன்னீங்க, அப்போ ஆஸ் அ காலேஜ் ஃப்ரெண்டா உங்க பேர் சொல்லி நான் கூப்பிட்டா தானே உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் லெவல் கிடைக்குங்கவும், அப்ப இன்னைக்கு ஒரு நாள் நானும் உன்னை என்னோட பழைய அப்படின்னு ஒரு சின்ன கேப் விட்டு ஃப்ரெண்டா பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணி குடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சொல்லியும் சொல்லாமையும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது பார்த்தாலே தெரியுது. இங்க கல்யாணம் முடிஞ்சா அடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டு தானே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரூம்ல இருக்காங்க. அவங்களுக்குள்ள பெருசா நர்வஸ்லாம் இல்ல, கல்யாணம் கான்ட்ராக்ட் கல்யாணம், சோ அது பேசிஸ்ல முடிஞ்சிருச்சு, மத்ததெல்லாம் நாடகமா நடக்க போகுதுங்கிறத கிளியரா தான் இருக்கிறாங்க. ரொம்ப கேஷுவலா இருக்கிறவங்கள அப்நார்மலா ஆக்குறதுக்கே அந்த சமயத்துல ஒரு கால் வருது ஹீரோவுக்கு ஹீரோனோட அப்பா கிட்ட இருந்து. உங்க அப்பா தான் கால் பண்றாருன்னு சொல்லிட்டு இவன் கால் அட்டென்ட் பண்ண, தம்பி நீங்க பிரைம் மினிஸ்டர், ஒரு பிஸியான ஆள் தான், ஆல்ரெடி உங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கு, ஆனா என் பொண்ணுக்கு இதான கல்யாணம், எனக்கு வேற எப்ப ஞாபகம் போகுது வருதுன்னு தெரியல, டக்குன்னு ஒரு பேரனுக்கோ பேத்திக்கோ ஏற்பாடு பண்ணீங்கன்னா அதையும் பார்த்து முடிச்சிட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும்லங்க. ஹீரோயினும் அப்பா என்ன பேசுறாருன்னு ஒட்டு கேட்கக்காக பக்கம் பக்கமா நகர்ந்து ஹீரோ பக்கத்துல வர, அவளுக்கு இந்த பேச்சுவார்த்தையில கேட்கவும் அதிர்ச்சியில டப்புன்னு போனை பிடிங்கி, அப்பா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா, ரெஸ்ட் எடுங்க முதல்லன்னு காலை கட் பண்ணிட்டு, நீங்க எதுவும்
ஹீரோவும் எதுவும் தப்பா எடுத்துக்கலங்க. அவன் இல்லங்கிற மாதிரி தலையாட்டிட்டே அவன் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கவும் நானும் எதுவும் தப்பா எடுத்துக்கல அப்படின்னு அவர் மாதிரி ஷையாக ஹீரோ மெச்சூர்டாவே அதை பார்த்துட்டு சரி அப்புறம் தூங்குவோமா, ரொம்ப டயர்டா இருக்குங்க. தூங்குவோமாவா, நீங்க உங்க ஆபீஸ் ரூமுக்கு போங்க, நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேங்க. ரிப்போர்ட்டர் மேடம், இந்த ஃபுல் மேன்ஷனும் என்னோடது, இதுல எந்த ரூமை யார் யார் எடுத்துக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேங்க. ஆஸ் அ ஒய்ஃபா இந்த வீட்ல எனக்கு இப்ப சரி பாதி இருக்கு, இந்த ரூம் எனக்கு வேணும்னு கேட்டா நீங்க கொடுத்துதான் ஆகணுங்கவும் நீ தெரிஞ்சுதான் பேசுறியாங்க. நான் நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த ஃபுல் ரூம் எனக்கு வேணும், நீங்க போய் உங்க ஆபீஸ் ரூம்ல படுத்துக்கோங்க. இந்த பெட் கூட இன்னைக்கு நைட் எனக்கு தானு அங்குள்ள பெட்ல போய் இவ படுத்துக்கவும் இவன் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறான் தான். இருந்தாலும் அவ பண்றதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா தானே இருக்கு. அதுவும் இல்லாம ரூமை ஷேர் பண்ணிக்கிறதுல அவனுக்குமே விருப்பம் இல்ல. சரி இவளை வச்சு சமாளிச்சுதானே ஆகணும்னு குட் நைட்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிடுறான். ஹீரோனுக்கு எப்படி அவங்க கிட்ட ஜெயிச்சு அந்த ரூமை வாங்கிட்டோங்கிற சந்தோஷம். ஹீரோக்கா அந்த ரூம்ல இருந்து வெளியில போக போகதான் ஒன்னு தோணிட்டு இருக்கு. இவன் வந்த முத நாளே பேசி நம்ம ரூம்ல இருந்து நம்மளே துரத்து விட்டா ஒய்ஃப்ங்கிற அதிகாரத்தை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுத்தோம் தான். ஆனா அவ முத நாளே அதை ரொம்ப அதிகாரப்பூர்வமா செயல்படுத்துற மாதிரி இருக்கு. நானும் ஈஸியா விட்டு கொடுத்துட்டு வந்த மாதிரியும் தெரியுது. கான்ட்ராக்ட்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா கண்டிஷன்ஸ்ல ஆட் பண்ணி இருந்திருக்கணுமோ, சட்டத்துல ஏதோ ஒரு ஓட்ட விழுந்திருக்கு, நாளைக்கு கான்ட்ராக்ட் எடுத்து ரீஎடிட் பண்ணணும்னு இவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு அவசரம் அட்டன் பண்ணா அந்த பக்கம் செக்ரட்டரி ஜூகிட்டு இருந்தா கால் வந்திருக்கும். இந்த மாதிரி மேன்ஷனுக்குள்ள ஒரு ஸ்பை நுழைஞ்சிருக்கதாவும் இவங்களோட கல்யாணம் அதிகாரப்பூர்வமான கல்யாணமா என்னன்னு நைட் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதா என்னன்னு செக் பண்ணிட்டு உறுதிப்படுத்துறதுக்காக எவனோ உள்ள நுழைஞ்சிருக்கான், அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு ஒரு வார்னிங் வரவும் ஹீரோ இப்பதான் ரூம்ல இருந்து துரத்தி விட்டு இருந்திருப்பான். அவனை பிடிக்கிறதுக்காக இவ வேகமா அவன் பின்னாடியே ஓட என்னங்க நில்லுங்கவும் அவனும் திரும்பி காலையிலேயே ஆபீஸ் ரூம்க்கு நீ முதல்ல வந்துரு, நம்ம அந்த கான்ட்ராக்ட பேசாதீங்க பேசாதீங்க அப்படின்னு அவ சை கட்ட அவனுக்கு ஒண்ணு புரியல. இல்ல காலையில நீ வந்துரு, கான்ட்ராக்ட்ல சில சேஞ்சஸ் பண்ணணும், ஏதோ முத நாளே நீ என்ன அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் பேசிட்டே போகும். பேசாதீங்க அப்படின்னு அவன் வாயை பொத்துறதுக்காக இவ கையை எடுத்துட்டு வர இவனை அவ கையை புடிச்சு வச்சுட்டு நான் சொல்றது இனிமே நீ கேட்கணும், நீ சொல்றது நான் கேட்க மாட்டேங்க. இவங்க இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோட பாடி கார்ட்ஸ் அந்த பக்கமா போயிட்டு இருப்பாங்களா, அவங்க நின்னு பாக்குறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இருக்க வேண்டிய கப்பல் வெளியில் நின்று ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ கான்ட்ராக்ட் வேற பேசுறாங்களேங்கிற மாதிரி உத்து கவனிக்க ஆரம்பிக்க ஹீரோனும் கையை உருவிட்டு அவன் வாயை பொத்தலான்னு பார்த்தா அவன் விட மாட்டிக்கிறானா. இவகிட்ட இப்போதைக்கு ஆப்ஷனா இருக்குது அவன் வாய் மட்டும்தான், எப்பவும் பேசுறதுக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்திட்டு இருப்பான். அந்த ஃபோர்ஸ்ல இன்னைக்கு அவன் வாயை லாக் பண்றதுக்கும் அதை பயன்படுத்துறா. அங்க அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா மாறி போயிடுது. ஹீரோவே இதை எதிர்பார்க்கல, ஹீரோனும் எதிர்பாராம தான் அது செஞ்சா. ஆனா செஞ்சதுக்கு அப்புறமா தான் ஷாக் ஆயிடுறா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோன்னு. இவ இப்படி கிஸ் பண்ணாமே ஹீரோ புரிஞ்சுட்டு பக்கத்துல பார்த்தா ஆட்கள்லாம் இருக்கவும் அவளை தனியா கூட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்க இந்த மாதிரி ஒரு தகவலை எனக்கு ஜூகி அவசரமா பாஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் உங்களை கிஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சு போயிடுச்சு, சாரிங்க. ஒரு நிமிஷம், நீ பண்ணது கிஸ்ஸா? ஆமாங்க, அது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ். இந்த கான்ட்ராக்ட் மேரேஜை காப்பாத்துறதுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணங்கவும் என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கார் வேகமா வந்து என் மேல மோதின மாதிரி தான் இருந்துச்சு, அது கிஸ் மாதிரி இல்லங்க. அன்ரொமான்டிக் பர்சன் இவ வாய்க்குள்ள முணங்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஸ்பை வேற உள்ள இருக்கான்னு சொல்றேன், நம்ம போட்ட அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை முதல்ல டிஸ்போஸ் பண்ணிடு, அதோட டிஜிட்டல் காப்பி மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆளாரவன் வெளியில தெரிஞ்சுட்டு இவன் ஆபீஸ் ரூம்லயே போய் ஸ்டே பண்ணிக்கிறான். ஹீரோயினும் பழையபடிக்கு பெட்ரூம்ல வந்து உட்காந்து பெட்டி எடுத்து அதுல உள்ள மேரேஜ் டாக்குமெண்ட்டை டிஸ்போஸ் பண்ணலான்னு பாக்குறப்பதான் ஒன்னு ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ அன்னைக்கு சோர்கிட்ட லாக் பண்ணி மேரேஜ்னா எனக்கு ரியலா இருந்தாதான் பிடிக்கும், ரியல்னா என்னன்னு தெரியும்ல, பெட்டை ஷேர் பண்ணணும், பெட்டை ஷேர் பண்ணா என்ன நடக்கும்னு தெரியும்லன்னு சில அதிர்ச்சி வைத்தியம் எல்லாம் கொடுத்திருப்பான்ல. அவருக்கு ஸ்பை பிரச்சனை, எனக்கு என்னோட கற்பு தான் பிரச்சனை. அவருக்கு தேவையில்லைன்னா டாக்குமெண்ட் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டோம், எனக்கு இது தேவைன்னு திரும்பவும் பெட்டிக்குள்ளேயே பத்திரமா வச்சுட்டு இவ படுத்து தூங்கிடுறா. நல்ல நைட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரூம்குள்ள யாரோ மெதுவா நுழையிற மாதிரி இருக்கு. வரவங்க பெட் பக்கத்துல இருக்கிற ஹீரோயின் பெட்டி நகர்த்து வச்சுட்டு டேபிளுக்குள்ள ஏதோ தொலாவிட்டு இருக்கவும் ஹீரோயின் அந்த சவுண்ட் கேட்டுட்டு ஐயோ அந்த ஸ்பை தான் வந்துட்டானாட்டு இருக்குன்னு அந்த பக்கமா ஹீரோ முன்ன படிச்சுட்டு இருந்த ஒரு புக் இருக்கு, அது நல்லா பைண்ட் பண்ண கெட்டியான புக், அதை வச்சு அந்த ஆள் தலையிலே 2 போட அவன் வலி தாங்காம ஹீரோயின் மேல பாஞ்சு அவ கையில இருந்து புக்க புடுங்கி போடவும் ஐயோ என்ன ஏதோ யாரோ பண்றாங்கன்னு இவ கத்த ஆரம்பிக்க அவனா அவ வாயை பொத்திட்டு பக்கத்துல உள்ள டேபிள் லேம்ப ஆன் பண்ணா ஹீரோ தான் வந்திருந்திருப்பான். நீங்க இந்த நேரத்துல இங்க பண்றீங்கன்னு கேட்கவும் என்னோட மெடிசன்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன், அதுக்கே மெதுவா வந்தீங்க, சரி நல்லா தூங்கிட்டு இருப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், ஏன் நீ உங்களுக்கு தூக்கம் வரல, இது எதுக்கான மெடிசன்? அவ எட்டி பார்க்க வரும்போது அவளுக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்க, திரும்பவும் பெட்லயே உட்காந்துக்கவும் இவன் திரும்பி கால்ல என்னாச்சு, நான் உன்னை ஃபோர்ஸா பெட்ல தலை வந்தா கால் சுலுக்கிருச்சாங்க, அவ ஆமான் தலையாட்ட இவன் காலை பிடிக்கலான்னு வருவானா, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நீங்க பிரைம் மினிஸ்டருங்க, பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சுதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார் கொல்யூஷன் பண்ண, அது ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுங்க, என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை இப்படி எப்படி திருப்புவான், அதுல சொடக்கு வரவும் அவ காலை பெட் மேலேயே வச்சுட்டு எதை வச்சு அடிச்ச, தலை பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்பதான் கீழே புடிங்கி போட்ட புக்க பாக்குறான், அது அவ்வளோ வெயிட்டா இருக்கு, உனக்கு போய் நான் கால் சரி பண்ணிவிடலான்னு நினைச்சேன் பாரு அப்படின்னு குட் நைட்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுத்துட்டு போய் அதுல அவசர அவசரமா 2 மூலிங்கிட்டு படுத்துறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ எப்பொழுதும் போல குழந்தைங்களுக்கு வால் பயிற்சி கொடுத்துட்டு இருக்க, கட்டையை வச்சுதான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அந்த கட்டை 2 கொலிஷன் ஆகுமா, அதை பார்க்கவும் நேத்துக்கு ஹீரோயின் வேகமா வந்து கிஸ் பண்றன்னு மோதி இருந்திருப்பாள்ல, அது ஞாபகத்துக்கு வந்து
டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த பக்கம் ஜூஹியும் அப்பதான் கிளம்பி ஹீரோவை ரிசீவ் பண்றதுக்காக வர. அங்க வாசல்ல ஹீரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் நேத்திக்கு நைட்டு பிஎம்க்கும் மேடம்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, என்ன நடந்துச்சு அது சொல்லக்கூடாது அப்படின்னு பாடி கார்ட்ஸ் கிஸ் பண்ணியெல்லாம் காட்டிக்க ஜூஹிக்கு அது வயித்தெரிச்சலா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப பவ்யமா சீக்கிரமே எழுந்துச்சு கொரியன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வீட்டை சுத்தி பாத்துட்டு இருக்கா. எது யாரோட ரூம்ல நானியோட மேற்பார்வையில தான் திறந்து பாத்துட்டு இருக்கா. அவ ஒரு ரூம் ஓபன் பண்ணலான்னு போக அந்த டோருக்கும் உள்ள இன்னொரு லாக் இருக்கு. என்ன இதுன்னு இவ ஆர்வமா அந்த டோரையும் ஓபன் பண்ண போக நானி ஸ்டாப் பண்ணி, இந்த வீட்ல இந்த ரூம்ல மட்டும் உங்களுக்கு என்டர் ஆக பெர்மிஷன் இல்ல அப்படின்னு இந்த ரூம்ல இருக்கு, எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதென்ன வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் மட்டும் பூட்டி வைக்கிறது, அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பாத்துட்டு போக இந்த லேடி ஏன் நம்மள எப்ப பார்த்தாலும் உத்து பாக்குறாங்க, ஒருவேளை இவங்க ஸ்பையா இருப்பாங்களோன்னு ஹீரோயினுக்கு நானி மேல சந்தேகம். கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைங்களும் ஹீரோவும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர சமைச்ச சாப்பாடுலாம் ஹீரோயின் அவங்களுக்கு பாசமா பரிமாறிட்டு இருக்கா. நாராவே வேணும்னே ஹீரோயினோட ட்ரெஸ் மேல கால் வைக்க அவ கால் தவறி கீழே விலக போக ஹீரோவே அவளை புடிச்சிடறான். நடக்க கூட உனக்கு தெரியாதாங்க, இல்ல ட்ரெஸ் ஏதோ டேபிள்ல புடிச்சு இழுத்த மாதிரி இருந்துச்சுன்னு அவளே பேலன்ஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணி முடிக்க, இன்னைக்கு முத நாளுங்கிறதுனால ஹீரோயினை தான் சமைச்சு எடுத்துட்டு வரணுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி. அதுக்காக அவ பெரிய பெரிய டிஷ் எல்லாம் செய்யல, ஏதோ கிளாஸ்ல என்னமோ போட்டு கொண்டு வந்திருக்கா. இது என்னதுன்னு ஹீரோ விசித்திரமா பார்க்க, எவ்வளவுதான் சமைச்சு வச்சாலும் நீங்க யாரும் பிரேக்ஃபாஸ்ட் சரியா சாப்பிட மாட்டீங்கன்னு நானி சொன்னாங்க, அதனால சிம்பிளா ஹெல்த்தியா ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கிளாஸ்ல கொண்டு வந்திருக்கேன், இது சாப்பிட்டாவே ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்குங்கவும் சாப்பிடுறோமோ சாப்பிடலையோ காலையில சாப்பாடுக்கான ரொட்டீன் ரைஸும் சூப்பும் அதையே நீ கொண்டு வந்திருக்கலாம், சரி ஃபர்ஸ்ட் எங்கனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து சாப்பிடுறாங்க. பாக்குறதுக்கு அந்த ஃபுட்டு பிளைனா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே டேஸ்டாவும் இருக்கு, அதுல ஹெல்த்தியான விஷயங்களும் இருக்கு. ஆனா ஹீரோ பெருசா அதை அப்ரிஷியேட் பண்றது இல்ல. பக்கத்துல இருக்கிற ஊரி கிட்ட, என்ன போன செம்ம விட இந்த செம்ல உன்னோட கிரேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, அடுத்த முறை இதை விட 20% ஜாஸ்தியா இருக்கணும். நாரா இன்னில இருந்து உனக்கு ரூம்க்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது, டிவி மட்டும் தான் நீ பார்க்க முடியும், ஓயாம டிவி மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன்னா அதையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். அப்புறம் மான்சே அப்படின்னு ஆரம்பிக்க, ஏங்க அப்படின்னு ஹீரோயின் குரல் கொடுக்க இவன் என்னங்கிற மாதிரி பார்க்க, குழந்தைங்க சாப்பிடும் போது அவங்களை இப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது, அது டேபிள் மேனர்ஸ் கிடையாது, நான் எப்பவும் இப்படிதான் என் குழந்தைங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நாய்க்கு சாப்பாடு போடும் போது நாயவே தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணோம்னா நாய்க்கு வெறி பிடிச்சி சோறு போட்டவங்களே கடிச்சு வச்சிரும், அப்ப மனுஷங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணுங்கவும், ஓஹோ வெறி பிடிச்ச நாய் கடிக்கும்னு சொல்றதுதான் டேபிள் மேனர்ஸ் அப்படின்னு ரெண்டு பேரும் காலையிலேயே வாக்குவாதத்துல ஈடுபட குழந்தைங்களா சிரிக்க ஆரம்பிக்கவும் ஹீரோ சைலண்ட் ஆயிட்டு எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கவும், நீ தனியாவா உங்ககிட்ட பேசணுங்கிறான். இவ என்னன்னு போய் நிக்க, இங்க பாரு இந்த வீட்ல என் வார்த்தைக்குன்னு ஒரு மரியாதை இத்தனை நாளா இருந்துச்சு, நீ பசங்க முன்னாடி எல்லாம் என்ன எதிர்த்து பேசினேன்னா அவங்களுக்கு என் வார்த்தை மேல உள்ள பயம் போயிடும், சோ இனிமே இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் சரி, நீங்க நல்ல பிரைம் மினிஸ்டர் ஆனா வீட்ல டிக்டேட்டராங்க, இதோ இதத்தான் சொன்னேன், வாயை மூடிட்டு இருக்கணும். ஆமா இது என்ன ட்ரெஸ், இல்ல ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃபா நான் பழைய மாதிரி ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட முடியாதுல்ல, அதனால ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டேங்க, நீ என்ன வேண்டாலும் வியர் பண்ணிக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா கால் தவறி இன்னைக்கு காலையில என் மேல விழுந்தல்ல அந்த மாதிரி விழுகிற வேலை மட்டும் வச்சுக்காத, எனக்கு பிடிக்கலங்க, என்னமோ நான் புடிச்சு விழுந்த மாதிரி இவ்வளவு சீன் போட்டாருன்னு இவ வாய்க்குள்ள முனங்க, என்ன சொன்ன, இல்ல எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு சொன்னங்கிறா. அப்ப வெட்டிங் கிஃப்ட்னு ஒரு பார்சல் வருது, அசிஸ்டன்ட் காங்கு, செக்ரட்டரி ஜூயி, ஹீரோ ஹீரோயின் 4 பேரும் அந்த பார்சலை பிரிக்க மினிஸ்டர் கிம் அதாவது ஹீரோட பிரதர் இல்லா கிட்ட இருந்து அந்த கிஃப்ட் வந்திருக்கு, நல்ல ஒரு அழகான பாட்டு, அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா செக்ரட்டரி ஜூகி எஞ்சி இதுல ஏதோ தப்பு இருக்கு, இதை நம்ம வச்சுக்க கூடாதுன்னு தூக்கி போட்டு அதை உடைச்சிடுறா. அதுல ஒரு பீஸ் அசிஸ்டன்ட் காங்கோட கையில பட்டு அவனுக்கு ரத்தமே வருது, இருந்தாலும் அவன் கையை மறைச்சு வச்சுக்கிறான். ஹீரோயினுக்கா அடப்பாவிகளா பானையை போட்டு உடைச்சிட்டீங்களேங்கிற மாதிரி இருக்கு. சூகியா இல்ல சிலர்கிட்ட இருந்து வர பரிசு பொருட்கள் விலை மதிப்பில்லாததா இருந்தாலும் அதை நம்ம வச்சுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு ஹீரோவுமே ஆமோதிக்கிறான். ஆமா இது பின்னாடி வேற ஏதாச்சும் சிக்கலை கொண்டு வந்தாலும் கொண்டு வரும், சரி நான் ஆபீஸ்க்கு போறேன்னு அவன் கிளம்பி போக ஹீரோயின் அப்பந்தான் அசிஸ்டன்ட் காங்கோட கையை பார்த்துட்டு, பாருங்க உங்க கையில அடிபட்டு இருக்குன்னு அவனுக்கு கட்டெல்லாம் பாசமா போட்டு விடுறா. அது அவனுக்குமே பிடிச்சிருக்கு, இவ ஃப்ரெண்ட்லியா தான் போட்டு விட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரையும் செக்ரட்டரி ஜூகி ஒரு மாதிரி பார்த்துட்டு அசிஸ்டன்ட் காங் நகுந்ததும், நீ திரும்பவும் நேத்துக்கு நைட்டு ஏதோ பண்ணதா நான் கேள்விப்பட்டேன், நான் என்ன நைட்டு பண்ண, ஓ அந்த கிஸ் தான் சொல்றாளாட்டுருக்குன்னு, அது அந்த நேரத்துல தேவைப்பட்டுச்சுங்க, நீ கிஸ் பண்ணு ஹக் பண்ணு சார் மேல போய் விழுகவே செய்ய, இருந்தாலும் சார் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் இன்னொன்னு உன்ட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நீ இப்போ பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப், அதனால எந்த ஆண் நம்பர் பக்கத்துலயும் ரொம்ப க்ளோஸா நிக்காத, அது உனக்கு பிரச்சனை ஆகாது, பிரைம் மினிஸ்டருக்கு பிரச்சனையாகுங்கிறா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி ஜூயி அந்த பக்கமா போனதும் காலில் உள்ள சாக்ஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, 10 வயசு ஆளை கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம், அந்த ஆளும் மாமியார் மாதிரி தான் இருக்கான், வீட்டுல வேலை பாக்குற நானில இருந்து அவன் அசிஸ்டன்ட் செக்ரட்டரின்னு எல்லாருமே நம்மளுக்கு மாமியார் வேலை பாக்குறாங்க, முத நாளே இவ்வளவு கடுப்பா இருக்கேன்னு கத்துறா. இப்ப அப்படியே ஸ்டார்டிங் எபிசோட்ல பார்த்தா அந்த பிரைம் மினிஸ்டர் ஈவென்ட்டுக்கான போர்ஷனை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹால்குள்ள என்டர் ஆக அங்க நிறைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் உள்ளூர் மினிஸ்டர்ஸ்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஒரு பிசினஸ் டீல க்ளோஸ் பண்றதுக்காக தான் முத முறையா அபிஷியலா தன்னோட ஒய்ஃப இந்த மீட்டிங்க்கு ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கான். அவளை அமைதியா இருக்க சொல்லி தான் ஹீரோ கூட்டு வந்திருப்பான், இருந்தாலும் அவ சில ப்ரிப்பரேஷனோட வந்திருப்பா. அதுக்கு ஹெல்ப் பண்ணது அசிஸ்டன்ட் காங்கு தான். ஒவ்வொரு நபரையும் பார்க்கும்போது அவளோட ப்ளூடூத் மைக்கு அந்த பர்சன் யாருன்னு காங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் அவங்கள்ட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரியே பேசுறா. ஃபாரின் மினிஸ்டரா இருந்தாங்கன்னா
அவங்கள்ட்ட அந்த ஃபாரின் லாங்குவேஜ்லயே பேசுறா. அவளுக்கு ஃபாரின் லாங்குவேஜ்ல சில இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டிருக்கு. சோ ஜாப்பனீஸ், பிரெஞ்சுன்னு பேசிக்கா சில விஷயங்களை பேசி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃபா அவ நடந்துக்கிறா. ஹீரோ கொரியன்ல தான் பேசுறான். இருந்தாலும் தான் பக்கத்துல ஒய்ஃப் இவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா ஹஸ்பண்டுக்கு பெருமையா தானே இருக்கும். சோ அவனுமே ஒரு மாதிரி ப்ரௌடா ஃபீல் பண்றான். அந்த ஈவென்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அதோட எண்டிங்ல தான் ஹீரோவும் ஹீரோயினும் சிரிச்சுட்டே போஸ் குடுக்கற மாதிரியும் ஆனா உள்ளுக்குள்ள முறைச்சிட்டே வேற ஒண்ணு யோசிக்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஸ்டார்டிங் சீன்ல காட்டியிருந்திருப்பாங்க. இப்படி இவங்க கப்பலா அட்டென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருது இல்ல. அதை பார்க்கவும் ஜூஹிக்கு இன்னுமே வயித்தறிச்சலா இருக்கு. இது அந்த ஈவென்ட்டுக்கு வந்த கிம் பார்த்துட்டு அவளை தனியா கூப்பிட்டு வந்து, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நீ வெளிப்படையா சொல்லினாலும் உன் மனசு எதுக்கு ஏங்குதோ அதை என்னால பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு நான் என்ன சொன்னாலும் நீ செய்யறதுக்கு தயாரா இருக்கியாங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது பார்த்தா இப்ப என்ன வேண்டாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பியாட்டு இருக்கு. மெதுவா சொல்றேன், பொறுமையா இருங்கிறான். இன்னைக்கு இந்த ஈவென்ட்டுக்காக ஹீரோயின் ஹீல்ஸ் போட்டு வந்திருப்பா. அது கால் வலிக்கவும் ஃபங்க்ஷன் முடிய வெளியில உட்காந்துட்டு இருக்க அஸ்டன் காங் பக்கத்துல வந்து ஏதாச்சும் உதவி பண்ணுமாங்க. இல்ல இன்னைக்கு எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கேன்னு அவன் அந்த ப்ளூடூத் மைக்க காதுல இருந்து கழட்டி அவன் கையில கொடுத்துட்டு, உங்களுக்கு கை வலி ஓகே தானங்க? இல்ல இப்ப வலிக்கவே இல்ல. அதுவும் நீ இவ்வளவு பெரிய கட்டு போட்டதுக்கு அப்புறமா எனக்கு வலிக்குமாங்க? ஐயோ சாரி, ஒரு பதட்டத்துல பெரிய கட்டா போட்டு விட்டா. ஆனா அது சின்ன காயம் தானேன்னு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் வெளியில வர ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஏற்கனவே செக்ரட்டரி ஜூஹி ஹீரோ ரெண்டு பேருமே சொல்லியிருந்திருப்பாங்க, பொது இடத்துல ஒரு ஆண் நபர் கூட க்ளோஸா நின்னு சிரிச்சு பேசக்கூடாதுன்னு. அதை மைண்ட்ல வச்சுட்டு அவ அங்க நகர்ந்து போயிடுறா. ஹீரோவும் அதை பெருசாலாம் எடுத்துக்கல. அவன் அசிஸ்டன்ட் கங் கிட்ட, நீதானே இன்னைக்கு ஜங்க்கு பெரிய உதவியா இருந்த, தேங்க்ஸ் அப்படின்ட்டு அப்பதான் கீழே குஞ்சு பாக்குறான். ஹீரோயின் போட்டு அந்த ஹீல்ஸ் அங்க கிடக்கவும் இவன் கையில எடுக்கிறான். அதை பார்க்கவும் கங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோ அதை ஒரு பொறுப்புணர்ச்சியோட தான் எடுத்திருந்திருப்பான். இவளுக்கு எதையுமே ப்ராப்பரா பண்ண தெரியாது, கிளம்ஸியா தான் எப்பவுமே இருப்பா. சரி நீ நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுன்ட்டு வீட்டுக்கு வரவும் ஹீரோயின் கிட்ட, ரிப்போர்ட்டர் மேடம் காலையில இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்க, ஆனா ஒண்ணு மிஸ் பண்ண மாதிரி தோணல. இல்லையே எல்லாமே சரியா தானே பண்ணாங்க. இவன் அந்த ஹீல்ஸ காட்டி இதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, எனக்காக நீங்க எடுத்துட்டு வந்தீங்களான்னு இவ சந்தோஷத்துல அவன் கையில இருந்து வாங்கி அதை கால்ல போலான்னு போகல ஸ்லிப் ஆகி பக்கத்துல உள்ள சோஃபால விழுக போக ஹீரோ அவளை தாங்கி பிடிக்க ரெண்டு பேரும் திரும்பவும் பக்கத்துல வர அது கிஸ் பொசிஷன்ல மாற லிப் டு லிப் டச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோ ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கான். ஹீரோயின்மே எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு கையிலயும் ரெண்டு ஹீல்ஸையும் கெட்டியா புடிச்சிட்டு இருக்க. அவன் அவளை நேரா வச்சு இதைத்தான் கிளம்ஸியா நடந்துக்காதன்னு சொல்றேன், குட் நைட் அப்படின்ட்டு அங்கிருந்து நகர்ந்து போறவன் நேரா அந்த பூட்டி இருக்கிற ரூம் வாசல்ல போய் நிக்கிறான். ஏதோ இன்னைக்கு லைட்டா மைண்ட் ஸ்லிப் ஆன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அந்த கில்ட்டி ஃபீலிங்ல தான் அங்க நிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினா இப்பெல்லாம் அடிக்கடி பிரைம் மினிஸ்டருக்கும் நம்மளுக்கும் டச்சி ஆக்சிடென்ட்டா நடக்குது. ரொம்ப பக்கத்துல பாக்கும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஹேண்ட்ஸமா தெரியறாரு, அதனாலதான் அவருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமா கிடைக்குதாட்டு இருக்கு அப்படின்ட்டு இவ ரூம்குள்ள வந்து பார்த்தா ரூம் ஃபுல்லா கலைஞ்சு கிடக்கு. முக்கியமா நிறைய பேப்பர்ஸ் கிடக்குது. அவ பெட்டிக்குள்ள இருந்தும் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எல்லாமே அந்த தவளை பொம்மை செய்யறதுக்காக தான். சோ மான்சே தான் இந்த வேலையை பண்ணியிருந்திருக்குன்னு இவ எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு இருக்கும் போதுதான் பெட்டிக்குள்ள மேரேஜ் டாக்குமெண்ட் இல்லாத பாக்குறா. ஐயோ அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பேப்பர்லயும் தவளை பொம்மை செஞ்சிருப்பானோன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா பேப்பரையும் பிரிச்சு பாக்குறா. எங்கேயுமே கான்ட்ராக்ட் பேப்பர் கண்ணுல படல. அப்ப மான்சையோட ரூம்ல தான் இருக்குமாட்டிருக்குன்னு அவன் ரூம் கோடுறா. அங்கேயுமே நிறைய பேப்பர் கிடக்குது. எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறா. அதுலயுமே கான்ட்ராக்ட் பேப்பர் காணும். மான்சேவே அப்ப தூக்கம் கலைஞ்சு, என்ன ஆன்டி தேடுறீங்க? இவ்வளவுதான் நீ இன்னைக்கு ஃபுல்லா செஞ்ச தவளை பொம்மையா இல்ல வேற எதுவும் எங்கேயும் செஞ்சு வச்சிருக்கியான்னு கேட்க, இன்னைக்கு எல்லாமே தப்பா தான் செஞ்சேன். நான் செஞ்ச ரெண்டு பெஸ்டான ஒண்ணுல அப்பாக்கு ஒண்ணு பிரசன்ட் கொடுத்துட்டு மாமாக்கு ஒண்ணு கொடுத்து விட்டு இருக்கேன். எந்த மாமா? கிம் மாமாக்கு தான். சரி எனக்கு தூக்கம் வருதுன்னு அவன் திரும்பி படுத்துக்கவும் இவளுக்கா தலை கிர்ன்னு சுத்த ஆரம்பிச்சிருது. ஐயோ கான்ட்ராக்ட் பேப்பர் தவளை பொம்மை வடிவத்துல மினிஸ்டர் கிம் கிட்ட போயிருக்குன்னா நாளைக்கு செக்ரட்டரி ஜூஹி, அசிஸ்டன்ட் கங்கு, நானு பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் எந்த முன் விசாரணையும் இல்லாம ஜெயிலுக்கு போறோம் கைதி அப்படின்னு கற்பனை உலகத்துக்கு போயிட்டு, இல்ல நம்ம முதல்ல பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். ஒருவேளை கான்ட்ராக்ட் பேப்பர் தவளை உருவத்துல இங்க இந்த வீட்டுக்குள்ள பிரைம் மினிஸ்டர் டேபிளுக்கு போயிருந்தா முதல்ல அதை சர்ச் பண்ணுவோன்னு இவன் நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அப்படியே ரகசியமா ஹீரோட ஆபீஸ் ரூம் பக்கமா போக அந்த இடத்துல ஆப்போசிட்ல ஊறி ஜர்கின் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு நீ இங்கப்பா இந்த இடத்துல வர அப்படின்னு அவனை மூந்து பார்த்தா ட்ரிங்க்ஸ் ஸ்மெல் எல்லாம் வருது. ஆனா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி தெரியல. எங்கடா இந்நேரத்துல போயிட்டு வரேன்னு கேட்க அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அந்நேரத்துல ஹீரோவும் ஆபீஸ் ரூம்ல இருந்து வெளியில வரானா. சரி பையனை இந்நேரத்துல பார்த்தா அவன் ஏதாவது திட்டுவான்னு சொல்லிட்டு பிரச்சனை வேண்டாம்னு ஊரிய ஒரு ரூம்ல மறைச்சு வச்சுட்டு இவ சாதாரணமா நினைக்க, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல நீ இப்ப யாரு கூட பேசிட்டு இருந்தியே? நான் யாரு கூட பேசினேன்? இல்ல நீ யாரு கூட பேசிட்டு இருந்த, பசங்க யாரும் இன்னும் தூங்காம இருக்காங்களா அப்படின்ட்டு அவன் பக்கத்து ரூம் கதவை திறக்க போக அதுக்குள்ளதான் ஊறி இருக்கான். இவள உடனே அவன் கையை பிடிச்சு அதெல்லாம் எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் இப்பதான் செக் பண்ணிட்டு வந்தேன்னு அவன் ஆபீஸ் ரூம்குள்ள தள்ளிட்டு போக, ஹீரோவா முதல்ல கையெடு, நோ டச் ரூல நீ தானே ஃபர்ஸ்ட் போட்டங்கவும் ஆமான்னு சொல்லிட்டு அவசரமா கையெடுத்துட்டு அங்க ரூம்குள்ள தவளை பொம்மை இருக்கான்னு தேடிட்டு இருக்க. ஹீரோவா சடான் திரும்பி பார்த்துட்டு என்ன தேடுறாங்க? இல்ல ஒண்ணு தேடல, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லு? இல்ல ஊரு இப்போ டீனேஜுக்கு வந்துட்டான், அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவன் கையில மொபைல் கொடுத்துடலாம். சோ லேட்டானா கூட நம்ம அவனை கூப்பிட்டு கேட்டுக்கலாம்ல. அவன் இதுக்கு லேட்டா வீட்டுக்கு வர போறான், ஸ்கூல் முடிஞ்சா வீட்டுக்கு தான் வர போறான். இப்பவேலாம் பசங்களுக்கு போன் கொடுத்தோம்னா அது வேற எதுலயே தப்பா முடிஞ்சிருங்க. ஊரு வயசு பசங்க எல்லாருமே ஸ்கூல்ல மொபைல் யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மொபைல் யூஸ் பண்ணாத ஒரே பையன் அந்த ஸ்கூல்லயே ஊரியா தான் இருப்பான். அவனுக்கு நம்ம சில ஃப்ரீடம்
ஃப்ரீடம் கொடுக்கணும். சம்டைம்ஸ் ஃப்ரீடம் கொடுத்தா பசங்க தப்பு பண்ணாம இருப்பாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம்னா தான் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இதை முன்னவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்ப என்னோட வளர்ப்பு தப்புங்கிறியா? இல்ல நீங்க சரியா தான் வளர்க்குறீங்க, ஆனா எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷனாவே கொடுக்குறீங்க. சில விஷயங்களை பாசமா சொன்னா பசங்களுக்கு ஈஸியாவும் புரியும், அதை உடனே எடுத்துக்கவும் செய்வாங்க. ஆர்டரா கொடுக்கதான் அதை அப்போஸ் பண்ணணும்னு தோணுங்கவும் இவ இதெல்லாத்தையும் நார்மலா சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு இரிட்டேட் ஆயிடுது. இன்னைக்கு ரொம்ப பேசிட்ட, என் பசங்க அவங்களை எப்படி வளர்த்துன்னு எனக்கு தெரியும், வெளில போ அப்படின்றானா. இவளுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ தவளை பொம்மையை தேட போனோம்னா அதை மட்டும் தேடிட்டு வந்திருக்கலாம், தேவையில்லாம பேசிட்டோமோன்னு இவ அங்கேயே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்க. அங்க ஆபீஸ் ரூம்ல டென்ஷனா இருக்கிற ஹீரோ அப்பதான் டேபிள் மேல இருக்கிற மான்சே ரூம்ல வச்சுட்டு போன தவளை பொம்மையை எடுத்து பார்த்து, பரவாயில்ல மான்சே இதை பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்கானேன்னு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு வெளியில அந்த தவளை பொம்மையை வச்சு நடந்துட்டு இருக்க. ஹீரோனும் அப்ப அந்த பக்கமா வரலா, அதோ தவளை பொம்மை அவர் கையில தான் இருக்கு, அப்ப அதுதான் கான்ட்ராக்ட் பேப்பரா இருக்கும்னு என்னங்க அப்படின்னு ஓடி வந்து அந்த பேப்பர் அவன் கையில இருந்து புடுங்க போறேன்னு அவனை கீழே தள்ளி விட, கீழே விழுந்தது பத்தியும் கவலைப்படல, கீழே அவனை தள்ளி விட்டோன்னு இவ கவலைப்படல, அந்த பேப்பரை புடுங்கறதுலயே குறியா இருக்க. என்னாச்சு இவ இப்படி வியர்டா பிஹேவ் பண்றான்னு ஹீரோவும் அந்த பேப்பரை கொடுக்க மாட்டேங்கிறான். அது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை மாதிரி ஆயிடுது. அன்னரம் பார்த்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போவாங்களா, அவங்க இருந்துட்டு என்ன பிஎம்மும் மேடமும் ரொம்ப ரொமான்டிக்கா இன்வால்வ் ஆயிட்டாங்களாட்டு இருக்கு. அன்னைக்கு என்னன்னா கிஸ் பண்ணாங்க, இன்னைக்கு நடுகாலையே நடக்கட்டும் அப்படின்னு அவங்க அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாங்க. ஹீரோயினா ஒரு வழியா ஹீரோ கையில இருந்து அந்த பேப்பரை புடுங்கி பிரிச்சு பார்த்தா அது ஏதோ டம்மி பேப்பரு. அவ அப்படியே ஒரு மாதிரி ஆசுவாசப்படுறா. என்னாச்சு உனக்கு? இல்ல மான்சிக்கு நான் தானே இந்த பொம்மை செய்ய சொல்லி கொடுத்தேன், அதான் சரியா செஞ்சிருக்கானான்னு பாக்கலான்னு பக்கத்துல வந்தேன் அப்படின்ட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிடலாம். அப்ப இவர் கையில அந்த பொம்மை இல்லைன்னா போச்சு, மினிஸ்டர் கிம் கையில தான் இருக்கும். அது நாளைக்கு எப்படியாச்சும் அங்க போய் வாங்கணுமேனு இவ காலங்காத்தாலேயே மினிஸ்டர் கிம் வீட்டுக்கு போயிடுறா. பிஎமோட ஒய்ஃப்னா உடனே எங்கனாலும் போறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிடும்ல, அதனால சிஎமும் அவளை கூப்பிட்டுக்கிறா. ஏன்னா இனிமே அவங்களோட ஒயிட் கேஃப் டீமோட ஹெட்டா அவ தானே இருக்க போறா. சோ நார்மலா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதே நேற்றுக்கு மான்சி அவங்க வீட்டுக்கு அவங்க மாமாக்கா ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சானா. ஆமா தவளை பொம்மை தானே, ஏதோ சின்ன பையன் பேப்பர்ல செஞ்சிருப்பானாட்டு இருக்கு, அவங்க மாமாக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். அது எங்க இருக்கு? எங்க ரூம்ல இருக்கிற அவரோட டேபிள்ல தான் வச்சேன். இன்னும் அவர் பாக்கலையா? பார்த்தாரு, பார்த்துட்டு சிரிச்சிட்டு டேபிளே திரும்பவும் வச்சுட்டாரு. அப்புறம் மேடம் சியோ நான் இன்னைக்கு எதுக்கு வந்தேன்னா, என்னதான் நான் பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃபா இருந்தாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, நீங்க தான் எப்பவுமே ஒயிட் கேஃப் டீமோட லீடரா இருக்கணும், எனக்கு உங்களுக்கு கீழே செயல்படுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு இவ அவளை தாழ்த்திக்கவும் சியோக்கு ஒரு மாதிரி அது பெருமை ஆயிடுது. இப்பதான் அவனுக்கு ஒருத்தங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. ஆமா ஆமா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க வீடோட இன்டீரியர் டிசைன் கூட சூப்பரா இருக்கு, நானும் எங்க மேன்ஷன்ல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலான் இருக்கேன், நான் வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டுமாங்க? தாராளமா பாத்துக்கோ அப்படின்னு சியோவும் பெர்மிஷன் கொடுத்தாரா. ஏன்னா அவளுக்கு ஹீரோயின் தான் கைக்குள்ள இருக்கிறது பிடிச்சிருக்கு. அது போக செக்ரட்டரி ஜூகிக்கு தான் புருஷன் மேல ஒரு கண்ணா என்னன்னு செக் பண்றதுக்கு இவளை கையால வச்சுக்கலாம்னு யோசிக்கிறா. ஹீரோயினா அப்படியே ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு கடைசியா சியோட ரூமுக்கு போய் அங்க டேபிள்ல இருக்கிற அந்த தவளை எப்படியே கைப்பற்றி அங்கிருந்து கிளம்பலாங்கிற போற சமயத்துல கால் தவறி கீழே விழுக மினிஸ்டர் கிம் அந்த நேரத்துல ஏதோ ஃபைலை விட்டுட்டு போயிருப்பானாட்டு இருக்கு. அதை எடுத்துட்டு போறதுக்காக திரும்பி வந்துடுறான். இங்க என்ன எங்க ரூம்ல பண்ணிட்டு இருக்க? நான் மேடம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே வீட்டோட இன்டீரியர் டிசைன்லாம் சுத்தி பார்க்க மேடம் கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. அதுக்காக ஒருத்தரோட பெட்ரூம்குள்ள வரைக்கும் நுழைவியா? எனக்கு வெளியாட்கள் யாரும் என் வீட்டுக்குள்ள நுழையிறது பிடிக்காது, நீ போலாங்கவும் ஹீரோனும் சாரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போகல. ஒரு நிமிஷம் அந்த தவளை பொம்மையை கொடுத்துட்டு போ, அது என் மருமகன் எனக்காக கொடுத்ததுன்னு இவன் கையில வாங்கி வச்சுக்க. ஹீரோயினா போச்சா நம்ம தலையெழுத்த நம்மளே அவன் கையில கொடுக்க போறோமான்னு பயந்துட்டே அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு வீட்டுக்கு அழுகிற மாதிரி வந்துட்டு இருக்கா. மினிஸ்டர் கிம் சியோ அப்படின்னு சத்தமா கூப்பிட, என்னங்க என்னாச்சு, ஏன் அந்த பொண்ணை துரத்து விட்டீங்க? அவளும் நானும் இன்னைக்கு ஃப்ரெண்டாக பார்த்தோங்க. இவன் தவளை பொம்மைய பிரிச்சு கையில கொடுத்து, நான் பொதுவா பொண்ணுங்களோட பாஸ்ட் என்னன்னு பாக்குற ஆள் இல்லதான், இருந்தாலும் புருஷன் கண்ணுல இது படக்கூடாதுன்னு ஒளிச்சு வைக்கன்னு கூட உனக்கு தெரியலையேன்னு அந்த தவளை பொம்மையை பிரிச்சு காட்ட, அதுல இவன் முன்ன டான்சர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாள்ல, அந்த போட்டோ பேப்பர் தான் இருந்திருக்கு. ஹீரோயின் அவளோட திங்ஸோட தானே ஹீரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருப்பா. அவன் இந்த காசிப் ரிப்போர்ட் ஆகும்போது அவளோட சீனியர் எடிட்டர் கிட்ட இருந்து அவன் பண்ண காசிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருந்திருப்பாள்ல, அதுல ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் பேப்பர் தான் சியோவும் டான்சரும் கிஸ் அடிச்சப்போ உள்ள நியூஸ். அதை பார்த்துதான் மினிஸ்டர் கிம் கத்த, சியோ இருந்துட்டு என்னங்க என்னங்க அப்படின்னு கூப்பிட அவன் கண்டுக்காம போயிடுறான். ஐயோ வேணும்னே அந்த மான்சை மூலமா இந்த பேப்பரை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு என் வாழ்க்கையை கெடுக்க பாத்திருக்கா, அவளை போய் நல்லவன் நம்பிட்டோமேன்னு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ அன்னைக்கான ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வந்தவன் ஹீரோயினை பாக்குறதுக்காக அவ ரூமுக்கு போக, நேத்துக்கு எப்படி அந்த ரூம் கலைஞ்சு கிடந்ததோ அதே மாதிரிதான் கிடக்கு. என்ன நிறைய தவளை பொம்மையை செஞ்சு பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கா அப்படின்னு இவன் பிடிக்காத ஒரு தவளை பொம்மைய தேடி பிடிச்சி எடுத்து பார்த்தா அதுதான் கான்ட்ராக்ட் பேப்பரு. எவ்வளவு அசால்ட்டா இதை விட்டு வச்சிருக்கா, யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு அதை கையில எடுத்து வச்சுக்கிறவன் நைட்டு சோகமா வர ஹீரோயின் கிட்ட வாசலையே பிடிச்சி வச்சு, நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமன்னு, மேடம் எங்க காலையில இருந்து சார் எதை தேடி போயிருந்தீங்க? நான் எதை தேடி போறேன், எனக்கு இந்த வீட்டுல எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்கு, ஆனா எதை நான் டிஸ்போஸ் பண்ண சொன்னனோ அதை பண்ணனியான்னு இவன் அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுக்கவும், அப்பா இது இங்கதான் இருந்துச்சா, நான் காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு இவ சிரிக்க அவனுக்கு கோவம் சுள்ளுன்னு மண்டை கேறிடுது. ரிப்போர்ட்டர் ஜங், நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிறீங்க, இது எவ்வளவு சீரியஸான விஷயம், நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த பேப்பரை பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க, இது பாட்டுக்கு அசால்ட்டா ரூம்ல கிடக்குது, இது யார் கண்ணிலேயாச்சும்
பட்டுச்சுன்னா நம்ம மட்டும் ஜெயிலுக்கு போறது இல்ல, அது நம்ம கண்ட்ரிக்கே எவ்வளவு பெரிய அவமானம், இந்த பிஎம் போஸ்டுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், உன்னோட அஜாக்கிரதையினால இன்னைக்கு எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு இவன் காச்சு மூச்சுன்னு கத்தி விட, இவன் கத்தினாலே ஹீரோயினுக்கு அழுக வர மாதிரி ஆயிடும்ல. இன்னைக்கும் சைலண்ட் ஆயிடுற, அழுக வர மாதிரி இருக்கு. அவனும் பார்த்து பரிதாபப்பட்டு இனிமேலாச்சும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு அவளை அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்க, இவ்வளவு வெளியில வந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறா. அது அசிஸ்டன்ட் கங் பாத்துட்டு வந்து என்னாச்சு, எதுவும் தப்பு பண்ணிட்டீங்களாங்க? அவ எதுவுமே சொல்லாம அவனை ஹக் பண்ணிக்க, இவனும் தோல்ல தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி அவ கண்ணீரை தொடச்சுக்கிற கர்ச்சீஃப் எல்லாம் கொடுப்பான். அதை வேற தூரத்துல இருந்து ஹீரோ பாத்துறானா. என்னதான் இருந்தாலும் அவனை விட அவ வயசு சின்ன பொண்ணு. இவனோட மென்டாலிட்டி மெச்சூர்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசி திட்டிக்கிட்டே இருக்காது. ஆனா அவளோட நேச்சருக்கு அந்த மாதிரி ஆறுதல் படுத்துற கங்கு தான் கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவனுக்கே தான் ஏதோ அவளுக்கு குறைச்சலோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது. இருந்தாலும் அவங்கள பார்த்து இவனுக்கு கோவம்லாம் வரல. அட்லீஸ்ட் அவங்கிட்டயாச்சும் ஆறுதல் தேடிக்கிட்டுங்கிற மாதிரி தான் இவன் யோசிச்சாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள வலிக்கதான் செய்யுது. அந்த நேரம் பார்த்து இவனோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கமா வர, இருன்னு அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு அவங்கள வேற பக்கமா திசை திருப்புறான். ஆனா அவங்க வந்துட்டு இல்ல சார், மேடம் அங்க தனியா நிக்கிற மாதிரி இருக்கு, கூட யாரு அப்படின்னு அவனுங்க நோட்டம் விட பார்க்க, மேன்சனுக்குள்ள ஸ்பை இருக்கத எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு, நீங்க அதை போய் விசாரிங்க, மேடம் நானும் ரூமுக்கு தூங்க போறோங்க. ஓ அப்படியாங்கிற மாதிரி அவனுங்க அங்க இருந்து நக்கலா சிரிச்சுட்டு கிளம்பவும், அசிஸ்டன்ட் கங் அந்த பக்கமா போகவும் ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சு அவங்க ரூம் கூட்டிட்டு வந்துடுறான். என்ன அவசர அவசரமா ரூம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். என்ன சொல்றீங்க? ரூம் எனக்கு, ஆபீஸ் ரூம் உங்களுக்குங்க. நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கிறது இல்லைன்னு. நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நான் நல்ல அப்பாவா நடந்துக்காம போனதுக்கு காரணம் நான் முதல்ல நல்ல ஹஸ்பண்டா இல்லாததுதான். சோ இன்னையில இருந்து நான் முதல்ல நல்ல ஹஸ்பண்டா இருந்துட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு நல்ல அப்பாவா இருக்க போறேன் அப்படின்னு ரூம் லாக் பண்ண, ஏதோ நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இல்ல நான் சரியாதான் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு இவன் பக்கமா வர, ஹீரோயின் வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்க, இவனா தள்ளி நின்னுட்டு அது எப்படி என்ன பார்த்தா மட்டும் அப்படியே பயந்த மாதிரி நடிக்கிற, மத்த எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுற, செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு நம்ம ரிலேஷன்ஷிப் மேல ஏதோ சந்தேகம், அதை தீக்கிறதுக்காக தான் நம்ம இனிமே ஒரே ரூம்ல படுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், நீ போய் பெட் எடுத்துக்கோன்னு சொல்ல அவ்வளவு அவசர அவசரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்ல படுத்துக்கிறா. ஹீரோவும் பக்கத்துல வந்து படுப்பானோன்னு இவன் நைட்டு ஃபுல்லா பயந்துட்டே இருக்க, அந்த ரூம்லயே இருக்கிற டேபிள்ல உட்காந்து அவன் ஏதோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். என்ன இவர் வாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு, எப்பதான் தூங்குவாரு, இவருக்கு தூக்கமே வராதான்னு ஹீரோயினும் அடிக்கடி முழிச்சு பாக்குறா. ஆனா அவங்கிட்ட தூங்குறதுக்கான அறிகுறியே தெரியல. இவ்வளவு அதை அதிசயமா பாத்துட்டு இருக்கதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.